திருப்பூர் மெட்டல் டவுன் ரோட்டரி சங்கத்தின் தலைவராக பணியாற்றியவர். உதவி ஆளுநராக பணியாற்றி சிறந்த உதவி ஆளுநர் பட்டத்தை பெற்றவர். ரோட்டரி சங்கத்தில் மாநில அளவில் பல்வேறு பொறுப்புகளை ஏற்று சிறப்பாக பணியாற்றியவர். தற்பொழுது திருப்பூர் ரோட்டரி இந்திய மருத்துவ சங்கத்துடன் இணைந்து இரத்த வங்கியின் தற்போதைய தலைவராக இருந்து பெருமை சேர்ப்பவர். திருப்பூர் கட்டுமான மற்றும் ஏற்றுமதி சங்கங்களின் உறுப்பினராக இருப்பவர். ரோட்டரியில் மேஜர் டோனராக இருக்கும் இவர் எல்லோரிடமும் இனிமையாக எளிமையாக பழகும் ஒரு அருமை நண்பர். அவர்களை பேச வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். இந்த பேச்சை ஆரம்பிக்க முன்னாடி லாஸ்ட்டாக டாக்டர் கேட்ட கேள்வி, கோயிலில் சிறந்த கோயில் எது கேட்டதுனே சொல்லிட்டாரு. தாயின் என் பக்கத்தில் இருந்ததுனால தாயினுடைய கருவறை தான் சிறந்த கோயில் என்கிட்ட ஃபஸ்ட்டே பதில் கொடுத்துட்டார் அவர். அதனால் அவருக்கு அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அனைவருக்கும் வணக்கம். குட் ஆஃப்டர்நூன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்க? வெரி குட். இந்த அருமையான பண்பு பயிற்சி முகாமை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் இப்ராஹிம், செக்ரட்டரி பாலாஜி அண்ணா, டாக்டர் சுப்பிரமணியம் சார், இந்த திட்ட தலைவர் ஹேமலதா மேடம், சண்முக அண்ணா, கோபால் அண்ணா, மணிக்குமார் அண்ணா, சந்திரன் அண்ணா, கோடீஸ்வரன் சார், மை டியர் ஃப்ரெண்ட் பாலா, ஹரி, வருங்கால ஆர்சி செந்தில்குமார் ராஜா, குன்னத்திற்கு சங்கத்தில் வந்திருக்கும் பார்த்திபன், சிவகுமார். மிக ஒரு அருமையான தலைப்பை 3 பேர் பேசியிருக்காங்க. ஜெகநாதன் சார், மை டியர் ஃப்ரெண்ட் விசித்ரா செந்தில்குமார், சித்ரா சுபையன், 3 பேருமே நல்லா பேசினாங்களா? நான் ஒரு 100% எழுதி வச்சுட்டு வந்தேன். நான் ஃபஸ்ட்டு பேசினோன்னு 25% போயிடுச்சு, அடுத்து பேசினோன்னு 25% போயிடுச்சு, அப்புறம் இன்னொரு 25% போயிடுச்சு. இப்போ எங்கிட்ட பேசி ஒன்லி 25% தான். ஆனால் அவங்க எல்லாம் பேசுனது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொடுத்த டாபிக் தான் பேசியிருக்காங்க. எனக்கு கொடுத்த டாபிக் வந்து நயம்பட பேசு. அப்போ நயம்பட பேசினாதான் மேடை கிடைக்கும். அந்த டாப்பிக்கை கரெக்டாக பேசினாங்களா எல்லாரும்? எல்லாம் கை தட்டிடலாமா அவங்களுக்கு? யார் யாருக்கெல்லாம் இன்னைக்கு பர்த்டே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? இருக்கீங்களா? இருந்தா எந்திரிங்க பார்க்கலாம். பர்த்டே ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது? யாருக்கு பர்த்டே இன்னைக்கு? ஒரு ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடிடலாம் இல்லையா? ஓகே. எத்தனை பேர் மார்னிங் ஏஞ்ச உடனே அப்பா அம்மாவை பார்த்து குட் மார்னிங் சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க? வெரி குட். நம்ம டேவை நயம்பட பேச ஆரம்பிக்கிறதுக்கு வேண்டிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குட் மார்னிங் டு பேரண்ட்ஸ். அவ்வளோதான். அந்த டே வந்து ஒரு சிறப்பான நாளாக அமையும். அதை ஃபாலோ பண்ணுற அனைத்து குழந்தைகளுக்கும் என்னோட பாராட்டு. ஏதாவது குழந்தைக்கு பண்ணாமல் இருந்தீங்கன்னா காலைல ஏஞ்சோடனே அப்பா அம்மாவுக்கு குட் மார்னிங் சொல்லுங்க. சொல்லாமா? திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். T stands for is it truth? நீங்க பேசுறது சரியானவையா? அடுத்தது H, is it helpful for others? மூணாவது is it inspiring? நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் மற்றவங்களுக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்காங்கிறது. அடுத்து N, is it necessary? இது பேசி ஆகணுமா இல்லை பேசாம விட்டுலாமா? பேசினா பிரச்சனை, பேசாம விட்டா பிரச்சனை இல்லை. அப்போ is it necessary? மூணாவது கடைசி 5வது விஷயம் is it kind? is it kind அப்படின்னா நம்ம சொல்ல வர விஷயம் ஒரு அன்பான விஷயமா இருக்கா அப்படின்னு நம்ம வாழ்க்கையில பார்த்து பேசணும். அதான் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பார்த்து பேசுங்க பார்த்து பேசுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ மேடம் சொன்னாங்க, சித்ரா சுப்பையன் மேடம் சொன்னாங்க, எந்த ஒரு மனிதன் இன்னொரு சக மனிதன் நேசிக்கிறானோ அவனே மனிதன் சொன்னீங்க. நாங்கள் எல்லாம் ரொட்டேரியன்ஸ், எல்லா சக மனிதன் நேசிக்கிறதுனால தான் நாங்கள் இங்கே இருக்கோம். இவ்வளோ பெரிய சங்கம் இருக்கு, 12 லட்சம் பேர் இருக்காங்க. டாக்டர் பேசும்போது பேசினாங்க, விசித்ரா மேடம் பேசும்போது சொன்னாங்க போலியோ பற்றி. போலியோ பற்றி நிறைய குழந்தைங்களுக்கு தெரியாது, ஏன்னா நீங்கள் பார்த்ததில்லை. 5 வயசு வரைக்கும் அந்த குழந்தை வந்து நல்லா நடந்துட்டு இருக்கும். 5 வயசுக்கு அப்புறம் ஒரு காய்ச்சல் வரும், கால் சூம்பிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை நடக்க முடியாது. இதுதான் போலியோ. இந்த போலியோவை வந்து உலகத்திலிருந்து ரோட்டரி வந்து அறவே ஒழிச்சிருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2 கண்ட்ரியில் இருக்கு. ஆனால் எவ்வளோ பேரை காப்பாற்றிருக்கோம் அப்படின்னா 50 கோடி குழந்தைங்களை ரோட்டரி காப்பாற்றிருக்கு.
விசித்ரா மேடம் பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லணும். அவங்க வந்து ஒரு மிக உன்னதமான திட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னதானம், ரத்த தானம், உடல் உறுப்பு தானம் நிறையா இருக்கு. ஆனால் பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லைன்னா என்ன நடக்கும்? ஆனால் அந்த தாய்ப்பாலை தானமாக வாங்கி இது வரைக்கும் 6000 லிட்டருக்கு மேலே தாய்ப்பால் தானம் பெற்று ஒரு லிட்டரில் 4 குழந்தைங்களை காப்பாற்றலாம். அப்போ எத்தனை குழந்தைங்க காப்பாற்றிருப்பாங்க? எனக்கு தமிழ்நாடு அன்னை தெரசாவை தெரியுறாங்க அவங்க. ஜெகநாதன் சார் ஒரு அருமையாக பேசினார் பாரதியை பற்றி. ஒரே கல்ல 2 வாங்க அடிச்சிட்டிங்க சார். நீங்கள் பாரதியும் பாராட்டிட்டீங்க, உங்கள் மனைவி பாரதியும் பாராட்டிட்டீங்க. அதாவது ஆனந்தராம் யார் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு கொஞ்சமாக தான் தெரியும். இந்த மேடையில் நிற்கிறதுக்கு முக்கிய காரணம் ரோட்டரி தான். ஏன் அப்படின்னா, நான் ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்து ஒரு நயமாக பேசினால தான் அசிஸ்டன்ட் கவர்னர், அடுத்தது ஆர்சி, அடுத்தது டிசி, அடுத்தது என்னங்கிறது உங்கள் கையில் இருக்குது. ஸோ இந்த நயமாக பேச பழகணும் குழந்தைங்க எல்லாத்துக்குமே. ஏன் நயமாக பேசணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, இல்லை ஒரு நெக்ஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் காலேஜுக்கு அட்மிஷனுக்கு போகிறீங்க, அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ரொம்ப நயமாக பேசினா தான் அந்த விஷயம் நல்லா நடக்கும். டாக்டர் சுப்பிரமணியம் சார் ஒரு விஷயத்த சொன்னார். ஒரு பேஷண்ட் வந்தாங்களாமா, ஒரு பொண்ணு கால் மேலே கால் போட்டுட்டு, என்னாச்சு? ஹெட்டேக். எத்தனை நாளா? 2 நாள். ரைட்டு. ஊசி போடலான்னு நினச்ச டாக்டர் ஒரு ஊசிக்கு 2 ஊசி போட்டுருவார். அதே அந்த பொண்ணு போய், சார் எனக்கு தலைவலி, உட்காரும்போது ஒரு நீட்டாக விசித்ரா மேடம் ரொம்ப அதை கரெக்டாக இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, எப்படி நிற்கணும், எப்படி உட்காரணும், எமோஷனல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதே பொண்ணு போய் ஒரு ரொம்ப மரியாதையாக, சார் எனக்கு காய்ச்சல் தலைவலி அப்படின்னா, ஊசி போடணும்னு நினச்ச டாக்டர் கூட 2 மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சிடுவார். அதுதான் நயம்பட பேசு, வேற ஒன்றுமே இல்லை. ஸோ குழந்தைங்க நீங்கள் எல்லாருமே டாக்டர்கிட்ட போனால் எப்படி பேசணும்? இனிமேல் ரொம்ப அன்பாக பேசணும். அப்போ தான் உங்களுக்கு ஊசி கிடைக்காது, இல்லைனா ஊசி கன்ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு நான் இந்த டிஷர்ட் போட்டு வந்திருக்கு ஒரு காரணம் இருக்கு. புஞ்சை புளியம்பட்டி வந்து சரணாலயம் சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு திட்டத்தில் நிறையா பேர் பெரியவங்களுக்கு வந்து அழகான ஒரு சரணாலயத்தை கொடுத்து காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் அச்சியம் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டு, அதில் நவீன் ஒரு இளைஞர், அவர் வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கர். அவர்கிட்ட வந்து ஒரு கவர்னர் பேசும்போது, நீ நல்லா சோஷியல் ஒர்க் பண்ணுற, நீ அடுத்த லெவலுக்கு நீ எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சில விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதை காதில் வாங்கிட்டு இன்னைக்கு ஆதரவற்ற பெக்கர்ஸை எல்லாத்தையும் காப்பாற்றி அவங்களுக்கு நல்ல ஒரு மருத்துவ உதவி கொடுத்து மன ரீதியான உதவிகள் செஞ்சு இன்னைக்கு 500லேருந்து 600 பேரை அவர் காப்பாற்றியிருக்கார். அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் வச்சு அதை அருமையாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ உங்களை மாதிரி குழந்தைங்கள் நாளைக்கு வளர்ந்து வாழ்க்கையில் முன்னேறி போகும்போது இந்த மாதிரி நிறைய நல்ல திட்டங்கள் நீங்கள் செய்யணும். அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டாக்டர் சொன்னாங்க எங்களோட குழந்தைகள் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ரோட்டரியில் வந்து 12 லட்சம் பேர் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட், ரோட்ராக்ட் 2 விஷயம் இருக்குது. இன்ட்ராக்டில் வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் கலந்துக்கலாம். அதுக்கு வந்து சார்ஜஸ்லாம் ரொம்ப கம்மி தான், சார்ஜஸும் கிடையாது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி உங்கள் ஸ்கூலில் ஒரு இன்ட்ராக்ட் சங்கம் ஆரம்பித்து சின்ன வயசுலேருந்து உங்களோட சேவை, தலைமை பண்பு, அதே மாதிரி வேறு என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ எல்லாமே கற்றுக்கலாம். அடுத்து நீங்கள் ரோட்ராக்ட் வந்தீங்கன்னா அதுலேயும் அந்த விஷயங்கள் கற்றுக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் நீங்கள் ரோட்டரி மூலிமா பயனடையணும் அப்படின்ற வேலை கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து இப்போ வந்து ஃபேஸ்புக் டைம், இன்டர்நெட் அதெல்லாம் நிறைய போயிட்டுருக்கு. ஸோ ஒரு சின்ன ஜோக் மட்டும் சொல்லிக்கிறேன். என்னோட சன்னுக்கும் எனக்கு ஒரு நாள் ஆர்கியூமெண்ட்டு. என்ன ஆர்கியூமெண்ட்னா, அப்பா ஃபேஸ்புக்கில் இருக்கியா அப்படின்னு. இருக்கேன்டா அப்படின்னு. எப்போ பசங்க தான் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனை முடிச்சு விடுவாங்க நமக்கு குடும்பத்தில். இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், எஸ். வேறு இன்னொன்று சொன்னா, எஸ், ரைட்டு. ஒய்ஃப் மட்டும் வந்து கேட்டாங்க, எல்லாத்துலையும் இருக்காரு வீட்டில் மட்டும் இல்லை அப்படின்னாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் நயமாக பேசலாம், இல்லை வீட்டில் இல்லை உன் இதயத்தில் இருக்க அப்படின்னு. நான் இவ்வளோதான் நயம்பட பேசு, சிம்பிள். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒன்லைனில் அடிச்சுட்டு போயிடணும். இந்த நயம்பட பேசல என்ன அப்படின்னா, உங்கள் கனெக்ஷன்ஸ், கான்டாக்ட்ஸ். உங்களை சுற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனால் ஒரு ஃப்ரெண்டை சுற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஏன்? அவங்க பேச்சுக்காக. அதுதான் நயம்பட பேசு. ஒருத்தரை அட்ராக்ட் பண்ணணும்னா நீங்கள் நல்லா பேசணும்.
நீங்கள் நல்லா படிப்பில் நல்லா கெட்டிக்காரங்களாக இருக்கலாம், நீங்கள் ஸ்போர்ட்ஸில் நல்லவங்களாக இருக்கலாம், நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கராக இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் பேசினாதான் ஜெயிக்க முடியும். பேசுபவர்களுக்கு தான் இந்த மேடைகள் கிடைக்கும். ஆகவே நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக உங்கள் பேச்சு திறமை வளர்த்துக்கொள்ள வேண்டும். ரோட்டரி நடக்கும் ரயிலா போன்ற பண்பு பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு நீங்கள் உங்கள் பேச்சு திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு பெற்றோர்கள் வந்திருக்காங்க நிறையா, அவங்களுக்கு என்ன மனமார்ந்த பாராட்டுக்கள். சண்டே அன்னைக்கு இவ்வளவு குழந்தைங்களை கூட்டிட்டு வந்திருக்க ஒரு பெற்றோருக்கும் இந்த வேலையை மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவிச்சுட்டு, ஒரே ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் அரை மணி நேரம், இருந்தாலும் நேரத்தின் அருமை கருதி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி முடிக்கிறேன். ஒரு சாமியார் வந்து ஊரில் வந்து ஒரு வீட்டில் தங்கி இருந்தாராமா. அவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது, ஒரே தட்டு மட்டும்தான் இருந்துச்சு. அந்த ஊர் மக்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடெலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் அவர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது அரசருக்கு ஒரே கோவம், நான் இவ்வளோ பேர் அரசராக இருக்கிறேன், என்னை வந்து யாரும் வந்து பார்க்க மாட்டேன்றாங்க, இவ்வளோ கூட்டம் அவருக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டாங்களாமா. அவருக்கு கோவம் வந்து சரி அவர் போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த சாமியார் பார்க்க போயிருக்காரு. போகும்போது சாயந்தரம் இரவு ஆயிடுச்சு. ஆன உடனே உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கூட்டம் வருது, எனக்கு இந்த கூட்டம் வர மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ கேட்டுட்டு சாமிஜி சொன்னாராம்மா நீங்கள் வாங்க வெளியேன்னு சொல்லிட்டு நிலவை காட்டினாராம்மா. அதே மாதிரி தோட்டத்தில் போய் ஒரு ரோஜா மலரை காட்டினாராம்மா. சொல்லிட்டு சொன்னாராமா, அந்த நிலவு ரோஜாவை பார்த்து கோவப்படுவதில்லை, ரோஜா நிலவை பார்த்து கோவப்படுவதில்லை, ஒருவருக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. ஆகவே நீங்கள் உங்கள் தனித்துவத்துடன் இருங்கள், மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாதீர்கள், மற்றவரை வெறுக்காதீர்கள், நீங்கள் நீங்களாகவே இருங்கள், நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீர்கள் என்று எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி எங்களது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு. இப்பொழுது அவர்கள் ஒரு 2 கேள்வி. ஆனந்தராம் சார் ஒரு 2 கேள்வி. இல்லை நீங்கள் கேளுங்க. இல்லை, முதல்ல லக்கி டிப் முடிச்சல் ரொம்ப அருமையா நண்பர். அதாவது மனிதனுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் மற்ற பிராணிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, மற்ற உயிரினங்களுக்குள்ள வித்தியாசம் பேச்சை நயம்பட பேசும்போது தான் ஒரு நல்லவனா கெட்டவனா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம். ஸோ பேச்சு முக்கியம். நம்முடைய பேச்சில் அன்பு இருக்கணும், உண்மை இருக்கணும், அறம் இருக்கணும். இதெல்லாம் இருக்கிற போது நிச்சயமாக நல்ல மனிதனாக நாம் போற்றப்படுவோம் என்பதை மிக அழகாக சொன்னார். சின்ன சின்ன கதைகளை எல்லாம் சொன்னார். ரோட்டரி பற்றிய விரிவாக சொன்னார். தேங்க்யூ சார், ரொம்ப அருமையாக இருந்தது. அதுவும் காலத்துக்குள்ளே முடிச்சிட்டாரு, பெரிய விஷயம். இனி அடுத்தது நான் தான். இப்போது ஒரு லக்கி டிப் கேள்வி அப்புறம் பேசலாம். ஸோ முதல் பரிசு யார் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். எஸ் கார்த்திக் 7B KVB. அந்த கார்த்திக் பேர் மட்டும் ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப கார்த்திக் பேரே வந்திருக்கு. நம்ம சீனியர் கார்த்திக்ங்களா? AVP கார்த்திக். VJ ஷுர்திஷா 12th மாடல் ஸ்கூல் பட்டி மணியாரன் பாளையம். நிவேதிதா 8th B அம்மன் ஸ்கூல், அம்மா ஸ்கூல். சீக்கிரமாக முடிச்சுட்டு நாம் லஞ்சுக்கு போயிடலாம். ஸோ நான் டாக்டர் சுப்பிரமணியம், புளியம்பட்டியில் விஷ்ணு நர்சிங் ஹோம்னு வச்சு இங்கே 40 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் மக்கள் நல சங்கம் என்ற ஒரு சங்கத்தில் சேர்ந்து அதன் தலைவராகி, அப்புறம் நவீன எரியூட்டு மிடம் புஞ்சை பள்ளியீட்டில் ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து நாங்கள் யாத்திராங்கிற ஒரு அற்புதமான ஒரு எரியூட்டு மிடம் கடந்த 13 வருடங்களாக செஞ்சுருக்கோம். இதெல்லாம் என்னுடைய நண்பர்கள், இவர்களுடைய சப்போர்ட்டில் அவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஊருக்கு ஒரு நல்ல ஒரு பன்னாட்டு நிறுவனத்தினுடைய சேவை அமைப்பு வேண்டுன்னு சில பிரச்சனைகளால தான் அது ஆரம்பித்தோம். அதை ஆரம்பித்து மிக சிறப்பாக இன்றைக்கி இந்த ஒரு இடம் வாங்கி ரோட்டரி அரங்கம் பக்கத்தில் சரணாலயம் இதெல்லாம் ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கோம். நான் அதனுடைய இந்த அறக்கட்டளையினுடைய தலைவராக இருந்தேன். அவங்களுடைய தலைவராக நம்ம சண்முகம் அவர்களும் செந்தில் அவர்களும் இருந்து அந்த ஆரம்ப பொறுப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க.
நான் தலைவராக வந்து இப்போ அந்த பொறுப்பு அவருக்கு கொடுத்துருக்கேன். அவர் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் என்னை பற்றிய விஷயம். என்னுடைய துணைவியார் ஹேமலதா சுப்பிரமணியம் அவங்க தான் சென்ற ஆண்டு பெண்கள் சைடிலிருந்து தலைவராக வந்தாங்க, 3 பெண்கள். அதுக்கப்புறம் இப்போ சேட் அவர்கள் தலைவராக இருக்காங்க. இதுதான் என்னை பற்றி. ஷோ 30 மருத்துவரை பற்றி 30 ஆண்டுகளுக்கு முன்னிருந்தே மனமுகந்து மக்கள் பணியாற்றும் மருத்துவ மாமணி மகாகவியின் ஆற்றுப்பட்டுடன் 4 மக்களுக்கு உழைத்திடும் இப்புஞ்சையின் பாரதி, புளியம்பட்டி ரோட்டரியை வழிநடத்தும் நம் சாரதி, நல்ல குழந்தைகளே நாட்டின் எதிர்காலம் என்பதை தன் சிந்தையில் கருவாக்கி இந்த பண்பு பயிற்சி முகாமை முன்னோட்டமாய் உருவாக்கி அதை எங்களுக்கு முன்னின்று முறையாய் செயலாக்கி தந்திருக்கும் ரோட்டரியின் அன்பு தந்தை விஷ்ணு மருத்துவமனை டாக்டர் எம் சுப்பிரமணியம் அவர்கள். தேங்க்யூ தேங்க்யூ. அவரை பற்றி சொல்லணும்னா அவர் தான் எங்களுடைய ஆஸ்தான கவிஞர். ஒவ்வொரு அரசவையிலும் கவிஞர் இருப்பாங்க இல்லையா, அவங்க பேச்சாளர் இருக்காங்க, கவிஞர் இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு ரொம்ப நாளாக அருமையாக கவிதை வாசிக்கக்கூடிய நவாச்சந்திரன் அவர்களுக்கு நன்றி. நேராக ப்ரோக்ராம் போயிடலாங்களா? ஓகே. ஏன் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நான் திருக்குறளிலிருந்து டாபிக்ஸ் பெரும்பாலும் கொடுத்தேன். மகாகவியினுடைய டாபிக் எனக்கு மகாகவியினுடைய டாப்பிக்கை நான் எடுத்துட்டேன். கடைசியாக தேடி சோறு நிதந்தின்று, இதுதான் எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் சார் ஜெகநாதன் சார் தான் எனக்கு நிறைய அதை இன்ட்ரடியூஸ் பண்ணார். நாமெல்லாம் வாழ்க்கையில் சில தலைவர்களை முன்னோடியாக வச்சுருப்போம். ஒன்று மகாகவி பாரதி, இன்னொன்று 100 இளைஞர்களை கொண்டு நான் இந்த இந்தியாவை மாற்றி காட்டுன்னு சொன்னது யார்? விவேகானந்தர் சார். இவங்க எல்லாமே அற்புதமான மனிதர்கள், இந்த பூமியில் வாழ்ந்தவர்கள். அவங்க நம்முடைய கல்ச்சரை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. அவர் சொன்ன வார்த்தை தேடி சோறு நிதந்தின்று, படியுங்க. தேடி சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவ மெய்தி கொடுங்கூற்று கிரையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா. யாரை பார்த்து கேட்கிறாரு? கடவுளை பார்த்து. கடவுளே நான் செத்து போவேன் நினைக்கிறியா? இப்படி சாதாரண மனிதனா செத்து போவேன் நினைக்கிறியா? நோ, எனக்கு வேற மாதிரி வரம் கொடு. எப்படிப்பட்ட வரம்? எனக்கு இந்த பழைய தீவை வினைகளை எல்லாம் எனக்கு வரக்கூடாது. முன் ஜென்மத்தில் தெரிந்த வினைகளை எல்லாம் என்னை துரத்தக்கூடாது. எனக்கு நல்ல மனம் வேணும். நான் ஒரு புதிய மனிதனாக இருக்கணும். கவலைகளை மறந்த மனிதனாக இருக்கணும். சந்தோஷமான மனிதனாக வாழணும். அப்படிப்பட்ட கடவுளே, அப்படிப்பட்ட வரத்தை கடவுளே எனக்கு கொடுன்னு கடவுள்கிட்ட நேரடியாக வாழ்றார். நம்ம ஆன்மீக செம்மல்கள்லாம் கடவுளை ரொம்ப பயபக்தியோட வரங்குவாங்க. ஆனால் நம்ம கவி அப்படி இல்லை. நெஞ்ச நிமிர்த்தி கடவுளாக இருந்தாலும் சரி, இது உன்னுடைய கடமை, பக்தனுக்கு அருள வேண்டியது உன்னோட கடமைன்னு அற்புதமாக கேட்குறார். இப்படி ஒரு டாப்பிக்கை நாம் எடுத்துக்கலாம். அப்போ நாம் எல்லாம் கடவுள்கிட்ட வேண்டது சந்தோஷமான வாழ்க்கை, கவலையற்ற வாழ்க்கை. அப்படின்னா என்ன வேணும்? அழகாக சொல்லிட்டாங்க. நல்லா பேசணும், கடவுளை வணங்கணும், நிறைய உழைக்கணும், இதெல்லாம் சொல்லிட்டாங்க. எனக்கு கொடுத்த டாபிக் இந்த தலைப்பிலிருந்து ஒரு டாபிக் எடுத்த என்னன்னா உணவும் உடற்பயிற்சியும். ஆக மனிதன் இப்படி சந்தோஷமா வாழணும் என்னென்ன இருக்கணும்? நம்ம மனசு உடல் நல்லா இருக்கணும். உடல் நல்லா இருக்கணும்னா உடற்பயிற்சி வேணும். ஸோ உணவும் உடற்பயிற்சியும் தான் எனக்கு டாபிக். அதையே தேடி சோறு நிதந்தின்று இப்படி எடுத்துக்கலாம். இன்னொன்று, சோறு வேணும்னா யூ ஷுட் கோ, தேடல் வேணும். கடவுள் எல்லா உயிரினங்களுக்குமே உணவு கொடுக்கிறார். God gives food to every bird but never throws it into the nest. அதாவது கடவுள் எல்லாருக்குமே உணவு கொடுக்குது, பறவைகளுக்கு உணவு கொடுக்குது. அந்த பறவைகளுக்கு கூட்டில் கொண்டு போய் உணவு போடுறது இல்லை. பறவை பறக்கணும், மரங்களை தேடி, கனிகளை தேடி, பூச்சி புழுவுகளை தேடி பறந்து தான் அது உணவை தேடணும். இப்படி ஒவ்வொரு உணவு, ஒரு புழுவாக இருந்தாலும் கூட, மண் புழுவாக இருந்தாலும் கூட பூமியை, கடினமான பூமியை தோண்டி தான் உணவு எடுக்குது. ஆக தேடல் என்பது எல்லா உயிர்களுக்கும் பொருவானது. மனுஷனும் தேடணும். என்னுடைய அப்பா அம்மா சேர்த்து வச்சிருக்காங்க, எங்கள் அப்பா அம்மா பார்த்துக்காங்க, தாத்தம் போட்டு சேர்த்து வச்சிருக்கா. 7 ஜென்மத்துக்கு நான் இப்படியே உட்காந்து 7 தலைமுறைக்கு சாப்பிடுவானுங்கிறது தப்பு. அவங்க உணவை தேடி, தன்னுடைய தேடல் என்பது உணவு மட்டும் இல்லை, அறிவு தேடல், எல்லா தேடலும் அடங்கும். ஸோ நாம தேடலும் என்பது தான் இது. அதில் நான் எடுத்துக்கொண்டது உணவும் உடற்பயிற்சியும். நெக்ஸ்ட், ஸோ நம்ம எது நல்ல உணவு? நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு பார்த்துருக்கீங்க. எப்பவுமே இப்போ மரக்க சைக்கிள் திரும்பி வருது. முன்னோர்கள் உண்ட உணவு தான் மிகச் சிறந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சாப்பிட்டாங்க? இது சாதாரண மில்லட்ஸ், சிறுதானியங்கள் சாப்பிட்டாங்க. இப்போ டாக்டர்கிட்ட போனால் எல்லாம் நோய் நொடி வந்து கேட்டால் என்ன சொல்கிறாங்க? டாக்டர், நீ சாதாரண சிறுதானியங்கள் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. அவங்க இதெல்லாம் கம்பு, ராகி, திணை, சோளம் சாப்பிட்டாங்களா? காய்கறி, கிழங்கு சாப்பிட்டாங்களா? தயிர், மோர் சாப்பிட்டாங்களா?
அப்போ அவங்க எப்படி இதெல்லாம் செஞ்சாங்க? விறகு அடுப்பில் மண் சட்டி சமையல் இருந்தாங்க. அவங்களுக்கு சமையல்னாவே ஒரு தேடல். பெண்களுக்கு விறகு போய் தேடி எடுத்து பிடிச்சிட்டு வருவாங்க, கட் பண்ணி வைப்பாங்க. தண்ணி எடுக்கிறது கிணத்துல போய் சேர்ந்துவாங்க, இப்படி போட்டு அந்த கயிறை போட்டு சேர்ந்துவாங்க. எவ்வளோ பெரிய உடற்பயிற்சி அவங்களுக்கு! சேர்ந்துதல் என்பது அற்புதமான உடற்பயிற்சி. தண்ணி கொண்டு வர்றது, விறகு கொண்டு வர்றது, ஊதி ஊதி சமைக்கிறது, அப்புறம் அதில் போடுறது, அத்தனையும் உடற்பயிற்சி. உணவு தேடலையே பெண்களுக்கு உடற்பயிற்சி. ஆண்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க? அதே மாதிரி காலையில் சாதம் காலையில் சாப்பிடுவாங்க, தண்ணியை ஊற்றி வச்சு காலையில் பழைய சாதம் சாப்பிடுவாங்க. அப்புறம் அரிசியினுடைய பயன்பாடு குறைந்ததாக இருக்கணும். இதை பற்றி ஒரு டாக்டர் சொல்லுவார். ஒரு வீடியோ போடுங்க. நெக்ஸ்ட். ஓகே, இல்லையா? அடுத்தது. சரி, அடுத்தது வரும். மேலே மேலே. ஓகே, இன்னைக்கு குழந்தைகள் இன்னைக்கு என்ன சாப்பிட்றாங்க? குழந்தைகள் நாங்களும் பெரும்பாலும் பெரியவங்க சாப்பிட்றது தான் குழந்தைங்க அன்னைக்கு சாப்பிட்டு இருந்தாங்க. அவங்க சிறுதானியங்களுடைய உணவு சாப்பிட்டாங்க. காய்கறிகள் பார்த்தீங்கன்னா தேங்காய், மாங்காய், கொய்யாக்காய், நொங்கு, நிலக்கடலை, கரும்பு, கற்கண்டு, பட்டாணி இதெல்லாம் தான் சாப்பிட்டாங்க. நாங்கள்லாம் இந்த காய்கறி, இந்த நிலக்கடலையெல்லாம் மூட்டை மூட்டையை பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் ஓட்டை போட்டு எலி ஓட்டை போட்டிருக்கோம். அதில் கையை விட்டு விட்டு சுரண்டி சுரண்டி எடுப்போம் சாயந்தரம் வந்தோடனே. எங்களுக்கு பெரிய ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடையாது. நிலக்கடலை அல்லது பச்சரிசி நனைச்சி கொடுப்பாங்க, பல்லுக்கு ரொம்ப நல்லது. பச்சரிசியை தேங்காயும் இனிப்பும் போட்டு கொடுப்பாங்க. மென்று இதெல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். அப்படிப்பட்டதை தான் எங்களுக்கு ஸ்நாக்ஸு. அடுத்து நாங்கள் நடந்து போனது. நீங்கள்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே உங்களுக்கு வண்டி வருது, கொண்டு போய் விடுறாங்க, இல்லைன்னா பஸ் வருது. நடக்கிறதே இல்லை. நாங்களெல்லாம் பல மைல் நடந்து தான் ஸ்கூலுக்கு போனோம். நான் ஹைஸ்கூலுக்கு போனபோது தினம் போக 5 கிலோமீட்டர், தினம் 10 கிலோமீட்டர் நடந்தேன். ஸோ இன்னைக்கு நடைப்பயிற்சி என்பது ரொம்ப குறைஞ்சி போச்சு. இதெல்லாம் எங்களுக்கு ஆரோக்கியமான விஷயமா இருந்தது. அடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பாலிஷ் செய்த உணவு தான் சாப்பிட்றோம். குழம்பு வகைகளெல்லாம் ரொம்ப ஸ்பைசியாக சாப்பிட்றோம். காபி, டீ, கார்பனேட்டட் ஃபுட்டு இதெல்லாம் தான் நம்முடைய உணவு. துரித உணவுகள் ஈவினிங் ஆனால் என்ன, பீகா, பர்கர், ஃப்ரைட் ரைஸ், சில்லி ஐட்டம். இன்னைக்கு பார்க்குறீங்களா? நான் நிறைய குழந்தைகள் கேட்பேன், வயிற்று வலின்னு வருவாங்க, அப்பா அம்மா கூட்டிகிட்டு வருவேன். இங்கே இருக்கிற குழந்தைங்க கூட வந்திருப்பாங்க. ஏப்பா வயிற்று வலின்னா கொஞ்ச நாளாகவே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்க கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவாங்க, ஏன் குழந்தை கற்கூர் வாங்கி சாப்பிடுதா, லேஸு சிப்ஸ் வாங்கி சாப்பிடுதான்னு. ஆமாம், சில்லி ஐட்டம் வாங்க. தினம் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிற போது எல்லாமே காசு கொடுத்து அனுப்புகிறாங்க. குறிப்பாக கிராமத்து குழந்தைகளுக்கு அந்த மாதிரி பண்ணுறாங்க. அவங்க அதை வாங்கி பாக்கெட்டட் ஐட்டம், அலுமினியம் பாக்கெட்டில் இருக்கிறது, அதில் உப்பு, எண்ணெய், காரம் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் ஆடிட்டிவ்ஸ் போட்டிருப்பாங்க. அதை அடிக்ஷன் பண்ணும், உங்களை அப்படியே அதன் பால் இருக்கும். அப்போ இந்த மாதிரி குறுக்குறு, லேஸு, ரிங்ஸு, சிப்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகுனா, குடலில் புண்ணாகும், பசி இருக்காது. குடல் புண்ணாகி பக்கத்தில் நிணநீர் கட்டிகள் உண்டாகும். அதுதான் வயிற்று வலி காரணம். பசி இருக்காது, உடம்பு ஒன்று இளைக்கும், இல்லைன்னா நிறைய பேருக்கு உடற்பருமன் இதெல்லாம் வருது. உடற்பருமன், ஜீரண கோளாறு, பருவமடைதல் சிக்கல், தைராய்டு குறைபாடுகள், வெயிட்டுன்னு அதிகமானாவே சோம்பேறித்தனம் வந்துடுது. ஸோ சரியாக தூக்கம் வராது அஜீரண கோளாறுனால. அப்போ என்ன பண்ணணும்? இந்த மாடர்ன் ஃபுட் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். பழையபடி நாம் செஞ்ச சிறுதானியங்கள், அளவான உணவு உங்களுக்கு அவசியம். நெக்ஸ்ட். இப்போ 2 விஷயம் பெரும்பாலான நோய்களுக்கு காரணம், 60% நோய்களுக்கு காரணம். லிசன், 60% நோய்களுக்கு காரணம் சுகாதாரம் இல்லாத தண்ணீரும் உணவும். சுத்தமான தண்ணியும் சுத்தமான சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா 60% நோய் வரவே வராது. அப்போ ஃபர்ஸ்ட் பயன்னா தண்ணி தான். எது நல்ல தண்ணி? நாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை நீர், ஆற்று நீர், கிணற்று தண்ணி, போர்வெல் இதெல்லாம் குடிக்கிறோம். ஆற்று நீரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது? குப்பை இருக்குது, மண் இருக்குது, கிருமிகள் இருக்குது, தொழிற்சாலை கருவிகள், பூச்சிக்கொல்லிகள். ஆனால் பெரும்பாலும் நாம் குடிக்கிறது பூராமே என்ன? ஆற்று நீர், முனிசிபாலிட்டி வாட்டர் குடிக்கிறோம். அதில் அத்தனை கெட்ட விஷயங்களும் கலந்துருக்கு. ஸோ அது என்ன பண்ணணும்? நாம் ஃபில்டர் பண்ணணும், நல்லா பாயில் பண்ணணும். பாயில் பண்ணி குடிச்சிங்கன்னா பெரும்பாலும் அந்த நுண் கிருமிகள் குப்பை போயிடும். ஆனால் அதில் இருக்கிற பொல்யூட்டட் டாக்ஸிக் மெட்டீரியல் போகாது. இண்டஸ்ட்ரியல் டாக்ஸிக் அல்லது பூச்சிக்கொல்லி மருந்துகள், அதில் வர்ற டாக்ஸிக்கெல்லாம் பெருசாக போகாது. ஸோ அது கெடுதல் தான். இருந்தாலும் அதிலிருந்து நாம் வரணும்னா ஃபில்டர் பண்ணி 5 to 10 நிமிஷம் பாயில் பண்ண தண்ணியை குடிக்கிறது தான் நம்மளுக்கு சேஃப். எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கங்க, தண்ணி இப்போ பெரும்பாலும் எல்லாரும் கொதிக்க வைக்காமே குடிக்கிறீங்க, அது தப்பு. அடுத்து சுத்திகரிக்கப்பட்ட நம்ம பாக்கெட் இன்னைக்கு மினரல் வாட்டரில் கொடுக்குறாங்க இல்லையா, அதில் தனிமங்கள் குறைவு. சிலதெல்லாம் தனிமங்கள் நம்மளுக்கு வேணும், மினரல்ஸ்ன்னு சொல்கிறது. அதெல்லாம் இந்த ஃபில்டரில் போயிடுது. ஆரோ வாட்டர்லையோ அல்லது சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியிலையோ அது இல்லை. இருந்தாலும் கூட அந்த தண்ணியும் நாம் பாயில் பண்ணி குடிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்.
சார் இங்கே என்னுடைய சீனியரு, அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் கேளுங்க. விஜி மோகன் பிரசாத்தின் பேர், மிகப்பெரிய ஒரு கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட், திருச்சி ரோட்டில் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு. ப்ளே பண்ணுங்க சவுண்ட். வருதா? ஓகே, அவர் சொல்கிற கருத்து இதுதான். இது ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஃபிகர். அவர் ரொம்ப அருமையான மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க. இவர் சொல்கிறது, இப்போ நம்ம குடல் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும், நன்மை செய்கிற பாக்டீரியாஸ். அது கெட்டு போச்சுன்னா, கெட்ட பாக்டீரியாஸ் உள்ள போச்சுன்னா நல்ல பாக்டீரியா குறைஞ்சிரும். அப்போ அதுக்கு பேர் டிஸ்பயோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கெட்ட பாக்டீரியானுடைய ஆளுமை அதிகமாச்சுன்னா நம்மளுக்கு அஜீரண கோளாறு எல்லாம் வரும், உடலுக்கு நிறைய கெடுதல்கள் நோய்கள் வரும். அப்போ அது தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, விச் இஸ் த பெஸ்ட் ரெமெடி அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, சாதத்தை, மிச்சமான சாதத்தை மண் சட்டியில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க கரைச்சி. காலையில் அதில் மேலே நீராகாரம் இருக்கும். அந்த நீராகாரத்தை அப்படியே குடிக்கலாம், சோத்தோட கரைச்சி குடிக்கலாம், அல்லது மோரோட போட்டு குடிக்கலாம். இப்படி போடுற போது நம்முடைய கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட், அதாவது ஜீரண மண்டலத்தில் பெருங்குடலில் போய் நல்ல பாக்டீரியா போய் படிஞ்சுக்கும். அது நம்மளுக்கு தேவையான நல்ல விஷயங்களை செய்ய, கெட்ட விஷயங்களை தள்ளிடும். அப்போ பண்ணுற போது அஜீரண கோளாறு, வயிறுப்பல், அடிக்கடிக்கு வெளிக்கு போகிறது, இல்லது மலச்சிக்கல் வருது, இது போன்ற நோய்கள் எல்லாம் வராது. கட்டாயம் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்தணும். இப்போ ஒரு அழகான ஒரு கருத்து பொதுமக்களுக்கு நீங்க தான் கொண்டு போய் சேர்த்தணும். இப்போ நம்ம பழைய சோறு இருக்கு இல்லைங்களா, அந்த பழைய சோறை ஊற வச்ச அந்த தண்ணி, அந்த சூப்பர் டேட்டட், அதுல எடுத்து இப்ப அமெரிக்க பல்கலைக்கழகத்துல ரிசர்ச் பண்ணி ரீசெண்டா இப்ப பப்ளிஷ் ஆயிருக்கு. அதுல இருக்கிற பாக்டீரியா பெருங்குடல் கேன்சரையே தடுக்கக்கூடிய பாக்டீரியா. ஸோ இப்போ நம்ம முன்னோர்கள் எடுத்த உணவு மாதிரி நாம சாப்பிட்டோம்னா நமக்கு பிரச்சனையே வராதுங்க. நைட்டு பழைய சோறு வச்ச மேல இருக்கிற தண்ணி கூட ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் வெந்தயம் கூட நீர்மோர் அதை எடுத்தீங்கன்னா சூப்பரா நல்ல பாக்டீரியா உருவாக்கி கொடுக்கும். இதெல்லாம் பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியா இருக்கிறதுனால தான் வருது. இதெல்லாம் நம்ம உணவு முறைகள், லைஃப் ஸ்டைல், செடென்டரி லைஃப் ஸ்டைல், எக்ஸசைஸ் பண்றதெல்லாம் எப்ப பார்த்தாலும் டிவி ஸ்கிரீனு இப்படி உட்காந்துட்டு இருக்கோம். நல்லா கண்டபடி சாப்பிடுறோம், நிறைய இறைச்சி சாப்பிடுறோம். இதனால வருதுதான் பேசிக்கா ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன். அது மேல இதெல்லாம் சேரும்போது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வரும்போது வருது. ரொம்ப அழகா சொன்னாரு. சவுண்ட் வை. ஹலோ. ஓகே. ஸோ பழைய சாதம், அதில் இருக்கிற நீராகாரம் உடலுக்கு நல்லது, கேன்சர் வராது. இந்த பாக்டீரியா உள்ளே போய் செட் ஆச்சுன்னா கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அது போக நிறைய கீரை காய்கறிகள் அதிகம் மிக்க நார்ச்சத்து மிக்க உணவுப் பொருளை சாப்பிட்டீங்கன்னா தினமும் மோஷன் போயிடும். தினமும் மோஷன் போனால் கெட்ட வாடை வராது, அப்போது கேன்சர் வராது. ஃபாரினர்ஸ், வெஸ்டர்னர்ஸ் எல்லாம் நிறைய லார்ஜ் இண்டஸ்ட்ரி, பெருங்குடலில் கேன்சர் செத்து போகிறாங்க, இன்சிடென்ட்ஸ் அதிகம். காரணம் என்னென்னா, அவங்க உணவில் இந்த ஃபைபர் கண்டென்ட் குறைவு, நார்ச்சத்து மிக்க உணவுகள் அவங்க சாப்பிட்றதே இல்லை. அவங்க முட்டை, சிக்கன், மட்டன் அப்படி தான் சாப்பிட்றாங்க. ஆனால் நாம் நிறைய கீரை காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் சாப்பிட்றதுனால அந்த நோய் வருவதில்லை. மிகச்சிறந்த விஷயம். ஸோ இது இருந்தாலும் 60% நோய் போயிடுச்சு. நெக்ஸ்ட் இல்லை, இது வேண்டாம், பார்த்துட்டோம். நெக்ஸ்ட். ஸோ அடுத்தது உணவை பற்றி பேசிட்டோம், உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும். நல்ல உணவு, நோ ஜங்க் ஃபுட், ஹை ஃபைபர் கண்டென்ட் ஃபுட் சாப்பிடுங்க, முன்னோர்கள் உணவு போங்க. அடுத்து உடற்பயிற்சி முடிச்சிடலாம் சீக்கிரம். ஸோ உடற்பயிற்சி பார்த்தீங்கன்னா அதுலேயும் நம்ம முன்னோர்கள் தான். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, டாக்டர்கிட்ட போனால் ஒரு ஹார்ட் அட்டாக்கோ சுகரோ பிபி வந்தோடனே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நடங்க. பஸ்ஸில் போயிட்டு வர்றவங்க இருந்தால் ஒரு ஸ்டாப் முன்னால் இறங்கி அங்கேருந்து நடந்து வாங்க. காலையில் உடற்பயிற்சி பண்ணுங்க, சாயந்தரம் நடங்க 5 கிலோமீட்டர். ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா, பைபாஸ் சர்ஜரி பண்ணிவிட்டு மறுக்க 5 கிலோமீட்டர் நடக்க சொல்கிறாங்க. ஸோ நடைப்பயிற்சி என்பது முக்கியம். அடுத்தது காலையில் அதிகாலை எந்திரிச்சு நல்ல நேரத்தில் நடைப்பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ மீண்டும் நடக்க சொல்கிறாங்க. அப்புறம் சைக்கிளிங் போங்கங்கிறாங்க. அப்போ வெயிட்டை குறைக்கிறதுக்கு நம்ம சைக்கிள் போகிறோம். இதுக்கெல்லாம் தான் நம்ம முன்னோர்கள் பண்ணாங்க. நாங்கள் எல்லாம் அந்த சைக்கிள் தான் போய் வந்தோம். எங்களுக்கெல்லாம் அந்த எதுவுமே 2 வீலரெல்லாம் சைக்கிள் தான். அடுத்து பெண்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆண்களுக்கானது. பெண்கள் அன்றைக்கி என்ன பண்ணாங்க, சமையல் இருந்து நான் சொன்ன ஏற்கனவே சொன்னது, தண்ணீர் நீர் சேர்ந்தல், குடிக்கிணத்துலேருந்து நீர் சேர்ந்துவாங்க. அற்புதமான எக்ஸசைஸ். சமையலில் விறகு வெட்டி கொண்டு வருவாங்க. பெண்கள் ஆட்டுனாங்க, நெரிச்சாங்க, உலைக்களை குத்துனாங்க, தீட்டுறாங்க. இதையெல்லாம் இப்போ ஆண்களை அவங்க செய்கிறாங்க.
ஆண்களை போட்டு வறுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அதுதான் செய்கிறாங்களே ஒழிய உண்மையான அந்த ஆட்டுதல் நெரித்தல் எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் சுவிட்சை போட்டால் எல்லாம் வேலை செய்யுது. துணி துவைத்தல் அருமையான எக்ஸசைஸ். நான் கல்யாணமாகும் வரைக்கும் நான் என்னுடைய துணியை பெட்ஷீட்லேருந்து நானே துவைச்சு அயன் பண்ணி தான் போட்டேன். கல்யாணம் ஆன பின்னால் தான் அவங்க பண்ணுறது இல்லை, ஆள் போட்டுட்டோம். ஸோ நிஜமாவே இது எல்லாமே நான் யாருக்கிட்ட கற்றுட்டேன்னா, மகாத்மா காந்தி அவர் இங்கிலாந்து போன போது அவருடைய துணையை அவையே துவைச்சு காலரையெல்லாம் அவரே அயன் பண்ணுவார். அது ஒரு இம்ப்ரெஷன். கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் அதைத்தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் செய்வதில்லை. அடுத்து ஆண்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கவலை ஓட்டினாங்க, கிணறு வெட்டினாங்க, மாட்டு வண்டியை பூட்டி ஓட்டினாங்க. உழவு, களை எடுத்தல், அறுவடை செய்தல், கிணறு வெட்டுதல். ஒன்று தெரியுமா, அன்னைக்கு கிணறு வெட்டுறங்கிறது மிகப்பெரிய விஷயம். 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் ஆகும் ஒரு 60 அடி கிணறு வெட்டுறோம்னா. அவ்வளவு கொட்டி கொட்டி எடுப்பாங்க, அவ்வளவு பெரிய உடற்பயிற்சி. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரே நாளில் போர்வெல்ல கொண்டு வந்து போட்டு மாட்டி தண்ணி எடுத்து விட்டுறாங்க, சாயந்தரம் ஓர் ரெடி. ஸோ நவீன உலகில் எல்லாமே குறைஞ்சிருச்சு, உடற்பயிற்சியே இல்லாமல் போயிடுச்சு. அடுத்து ஸோ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? ஸோ இந்த முன்னோர்கள் இப்படி வாழ்ந்தாங்க, அதனால அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ நான் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கேன், எனக்கு சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். சின்ன வயசில் உழைச்சது, அளவாக சாப்பிட்டது. அக்கா என்ன பண்ணணும்? நேரத்துக்கு உண்பது மற்றும் அளவாய் உண்பது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவங்க ஐடி கம்பெனியில் அன்டைமில் சாப்பிட்றாங்க. நிறைய பேர் நைட் டியூட்டி பண்ணுறாங்க, 3 மணி 4 மணிக்கு சாப்பிட்றாங்க. நம்ம பாலகணபதியே கேட்டால் எத்தனை மணிக்கு சாப்பிட்றாங்கன்னா தப்பாக சாப்பிட்றாங்க. ஸோ இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, அது அவங்க தொழில். சரிவிகித உணவு சாப்பிட்றோமா? நம்முடைய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா, முன்னோர்கள் ஒரு இலையில சாப்பாடு போடுவாங்க, அரிசி சாதம் போட்டிருப்பாங்க. அரிசி சாதத்தில் என்ன இருக்குது? கார்போஹைட்ரேட் இருக்குது. பருப்பு போடுவாங்க, பருப்பில் என்ன இருக்குது? அதிக புரதம் இருக்குது. கொஞ்சம் நெய் ஊற்றுவாங்க, அதில் என்ன இருக்குது? கொழுப்பு இருக்குது. கடைசியில் காய்கறிகள் நிறைய வச்சுருப்பாங்க, அதில் என்ன இருக்குது? நிறைய நார்ச்சத்து இருக்குது, அதில் நிறைய கனிமங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியா தேங்க்யூ அத்தனை இருந்தது. கடைசியில் தயிர் ஊற்றி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரிவிகித உணவு. கார்போஹைட்ரேட், புரதம், தயிரில் நெய்யில் இருக்கிற கொழுப்பு, இதெல்லாமே இருந்தது. நிறைய நீர், காய்கறி இருந்தது. தண்ணி நிறைய குடிப்பாங்க. அப்போ அற்புதமான உணவு அவங்க பண்ணுறது. அதை நாம் பண்ணலாம். சிறுதானியங்கள் நிறைய சேர்த்திக்கணும், கீரை சேர்த்திக்கணும். துரிதம், நோ மோர் ஜங்க் ஃபுட்ஸ். தயவு செஞ்சு ஏதாவது ஒரு நாளைக்கு ஆசைக்கு வாங்க, ஜங்க் ஃபுட்டே வேண்டாம். இது எல்லாத்துக்கும் மேலே நல்ல தண்ணி. நீ நல்ல சாப்பாடு சாப்பிட்டனாலும் சுத்தமாக கை கழுவலைன்னு என்ன ஆகும்? எல்லா இன்ஃபெக்ஷனும் உள்ளே போகும். அதே மாதிரி தண்ணி, சுத்தமான தண்ணி அனுப்பணும். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. நெக்ஸ்ட் உடற்பயிற்சி. இதெல்லாம் பார்த்து ஓடுதல், சைக்கிள், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இன்னொன்று வீட்டு தோட்டம் அண்டு வாகனங்களை பராமரித்தல். நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் தோட்டம் வச்சுருக்கேன். நான் நடந்து போகிறதில்ல, சைக்கிள் போகிறதில்ல, சைக்கிளிங் போகிறதில்ல. என்ன பண்ணுவேன்? தினமும் காலையில் இருந்தது செடிகொடைகள் ட்ரிம் பண்ணுறது, களை வெட்டுறது, அதுக்கான உரம் போடுறது, தண்ணி விடுறது. இதுதான் என்னுடைய வேலை. நான் ஆரோக்கியமாக இருக்கேன். அந்த செடிகளை நான் வச்சு செடிகள் வளர்ந்து அது பருவம் அடைகிறத பார்க்குற போது அவ்வளோ சந்தோஷம். உங்களுக்கு இடம் இருந்தால் தயவு செஞ்சு வீட்டு தோட்டம் போடுங்க. அதை விட சந்தோஷமான விஷயம் உலகத்தில் எதுவுமே இல்லை. வாகனங்களை கழுவுதல். இன்னைக்கு எல்லாரும் 2 வீலர் வச்சுருக்கீங்க, 4 வீலர் இருக்கலாம். அதைய தினம் சுத்தமாக வச்சிங்கன்னா அதுவே ஒரு உடற்பயிற்சி. ஒரு காரை கழுவி பாருங்க, எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு. அருமையான உடற்பயிற்சி. தினமும் செருப்பு வச்சுருக்கீங்களா, ஷூ வச்சுருக்கீங்களா, அதை நீங்களே தொடச்சி க்ளீன் பண்ணி உட்காந்து நிமிர்ந்து எந்திரிச்சு பாருங்கள். அதை விட என்ன உடற்பயிற்சி? பெண்களுக்கு அதே மாதிரி தான். வீடு கூட்டுறது, துடைக்கிறது, சுத்தமாக வச்சுக்கிறது, அதெல்லாம் நீங்கள் போய் வெளியே போய் எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறது இல்லை. மொட்டை மாடி கிளோனுங்க, சம் பேக் க்ளீன் பண்ணுங்கள், மேலே இருக்கிற ஓவர் டேங்க் க்ளீன் பண்ணி, இதெல்லாம் நான் இன்னுமே வாட்டர் டேங்க் கீழையும் மேலேயும் நானே இறங்கி தான் க்ளீன் பண்ணுறேன். அது மிகப்பெரிய எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் பல் துலக்குதல். இது மிக மிக முக்கியம். நோய்களுக்கு, பெரும்பாலான நோய்களுக்கு தண்ணியும் இது மட்டும் இல்லை, சுத்தமான தண்ணியும் சுத்தமான சாப்பாடும் உள்ள போடாலும் எது வழியாக போகுது? வாய் வழியாக தான் போகுது. அப்போ வாய் சுத்தம் இல்லைன்னா உனக்கு அத்தனை நோய்களும் வரும். ஒரு பல்லில் சீ பிடிச்சா முழங்கால் வலி வரும். பல்லில் இருக்கிற கிருமி உள்ளே போச்சுன்னா வயிற்றுப்போக்கு, வாந்தி வரும். டான்சில் வீங்கி சீ பிடிச்சதுன்னா காது போகும். ஸோ வாயை சுத்தமாக வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இதுதான் நல்ல ப்ரஷ். எது ப்ரஷ்? ப்ரஷ் பார்த்தீங்கன்னா 4 வகை இருக்குது. ஒன்று சாஃப்ட், முதல் ஹார்ட் பிரஷ், டோன்ட் யூஸ் இட், அது வேண்டாம். அடுத்தது ஒரு மீடியம் பிரஷ், அதுவும் கூட ஹார்டாக இருக்கும். சாஃப்ட் பிரஷ், எஸ். அல்ட்ரா சாஃப்ட், ஓகே. உங்கள் பல்லெல்லாம் ரொம்ப
ஏதாவது எகிருந்தீங்கன்னா அல்ட்ரா சாஃப்ட் போங்க. ஸோ 4 வகையில் டோன்ட் யூஸ் ஹார்ட் பிரஷ் அண்ட் மீடியம் பிரஷ், கோ ஃபார் சாஃப்ட் பிரஷ். அதில் பார்த்தீங்கன்னா ஜிக் ஜாக் அப்படின்னு இருக்கும், மேலங்கிலையும் ஆங்குலார் கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். இதெல்லாம் என்னென்னா உங்களுக்கு பல் விளக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது நல்ல பேஸ்ட்டு யூஸ் பண்ணணும். நாக்கை சுத்தப்படுதல், ஈர்களை மசாஜ் படுதல். பெரும்பாலானவங்க பல் விளக்குவாங்க, வாய் கொப்பளிச்சுட்டு போயிடுவாங்க. அது முக்கியம் இல்லை. வாய் துர்நாற்றம் போகணும்னா டங் க்ளீன் பண்ணணும், நாக்கை க்ளீன் பண்ணணும். தேங்க்யூ. நாக்கை க்ளீன் பண்ணலைன்னா வாடகை அடிக்கத்தான் செய்யும். குறிப்பாக நாக்கில் போஸ்டீரியர் 1/3 சொல்லுவாங்க, நாக்கினுடைய பின் 1/3 பின்பகுதி. அது முன்பகுதியெல்லாம் சாஃப்டாக இருக்குது, பின்பகுதி இர்ரெகுலராக இருக்கும். அதனுடைய சுவை அரும்புகள் பெருசாக இருக்கும். அப்போ பெருசாக எடுக்கிற இடத்துல உள்ள கேப் பெருசாக இருக்கும். அதில் சாப்பாடு, அந்த எச்சில் இதெல்லாம் இருந்து பியூட்ரிஃபை ஆகும், கெடு அழுகிற போது சல்ஃபர் டை ஆக்சைடு போன்ற கெட்ட வாயுக்கள் வெளியே வரும். அதுதான் நம்ம பேசுகிற போது வாய் துர்நாற்றத்துக்கு காரணம். அப்போ நாக்கை முன்பகுதி மட்டுமல்ல, நாக்கை நீட்டி பின்பகுதியும் நீங்கள் க்ளீன் பண்ணணும், அப்போ தான் சுத்தமாகும். அப்புறம் தண்ணி நிறைய குடிக்கணும். தண்ணி குடிக்கலைன்னா வாய் ஸ்மெல் அடிக்கும். ஒவ்வொரு தடவையும் குழந்தைகள் எத்தனை நிமிஷம்? 3 நிமிஷம் குழந்தைகள் ப்ரஷ் பண்ணணும். பெரியவங்க 3 to 5 minutes. தெத்துப்பல் இருக்கிறவங்க, ஏன்னா இர்ரெகுலராக இருக்கும், அவங்க 3 to 5 minutes ப்ரஷ் பண்ணணும். இது கம்பல்சரி. புரிஞ்சுதா? எப்படி பண்ணுறதுங்கிறது அடுத்த ஒரு வீடியோ. இங்க ஒரு நாயகர் இருக்காரு, இது ஒரு ஹீரோ தான், அருமையாக ப்ரஷ் பண்ணுறாரு. அவரை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ நான் சொல்லாததுக்கு முந்தி சாதாரணமாக எப்படி ப்ரஷ் பண்ணுவார் அவர் காட்டுறாரு. இப்போ ப்ரஷ் பண்ணார் இல்லையா? ரைட். எப்படி பண்ணார்? இப்படி எடுத்தார், இப்படி போட்டார், இப்படி இழுத்துனாரா? இது சாதாரணமாக எவ்ரிபடி டஸ் ஒவ்வொருத்தரும் இப்படி தான் பண்ணுறாங்க. அடுத்து மருத்துவ ரீதியாக சயின்டிஃபிக்காக எப்படி ப்ரஷ் பண்ணுறதுன்னு அடுத்த இதில் காட்டுவார். அடுத்த வீடியோ பாருங்க என்ன பண்ணுறாருன்னு. ஓகே, வித்தியாசம் தெரியுதா? ஃபஸ்ட்டில் எடுத்து பேஸ்ட் எடுத்துட்டு குறுக்க போட்டு விளக்குவார். இப்படி நீங்கள் குறுக்க இந்த திசையில் இப்படி வெளுத்தினீங்கன்னா பல்லுனுடைய எனாமல் போயிடும். அதுதான் மேல் பகுதி இருக்கிற கடினமான பகுதி. அந்த பல்லில் எனாமல் போச்சுன்னா பல் கூச்சு, சீக்கிரமாக பல் போயிடும். அது தப்பு. அப்போ என்ன பண்ணணும்? பேஸ்ட் எடுத்து நீங்கள் எல்லாருமே பேஸ்ட் இந்த ஃபுல் லென்த்துக்கு ஃபுல்லாக எடுத்துருவீங்க. அப்படி எடுக்காதீங்க, அதையும் 2ஆ 3ஆ பிரிச்சுருங்க. ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா வாய் ப்ரஷ் பண்ணுற போது எச்சன் வரபோது துப்பிடுவீங்க. ஸோ அதை 2ஆ அல்லது 3ஆ பிரிச்சுட்டு எடுத்து முதல் பேஸ்ட்டை இப்படி ஒரு சர்க்குலர் மெஷினில் ஒரு முறை போட்டுருங்க. போட்டுட்டு யூ ஸ்டார்ட் ப்ரஷிங் ஃப்ரம் அபவ் டவுன்வர்ட்ஸ், மேலிருந்து கீழே, கீழ் தாடையில் கீழிருந்து மேலாக. ஸோ பற்கள் எந்த திசையில் வளர்கிறதோ அந்த திசை நோக்கி தான் நீ பல்ல விளக்கணும். ஸோ மேல் தாடையில் மேலிருந்து கீழே, கீழ் தாடையில் கீழிருந்து மேலே, உள்பகுதியை இப்படி, அப்புறம் அரைக்கிற பகுதி இப்படி. அவர் பண்ணுறாரா? எவ்வளோ அழகாக பண்ணுறாரு. மேல் தாடியில் உள்பகுதி இதெல்லாம் பண்ணுறார். பண்ணி முடிச்சிட்டாரா? அவர் 3 minutes ப்ரஷ் பண்ணிட்டார். கீழிருந்து மேலே, மேலிருந்து. அடுத்து என்ன பண்ணுறாரு? ப்ரஷ்ஷை கழுவுறார். இதையே நிறைய பேர் அடுத்து பாரு, ஓப்பன். இன்னும் ப்ரஷ் பண்ணுறது, இன்னும் நல்லா கழுவுறது, இன்னொரு வீடியோ இருக்குமே. இந்த வேலையை பெரும்பாலும் யாரும் செய்வதில்லை. இது மிக மிக முக்கியம். அந்த ப்ரஷ்ஷை சுத்தமாக சோப் போட்டு ஏங்கரில் மாட்டுங்க, இல்லைன்னா அது பயங்கர வாடகை அடிக்கும். அதில் நிறைய கிருமிகள் இருக்கும். நீங்கள் வேணால் நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி போய் நீங்கள் காலையில் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துருப்பீங்கள்ல, இன்றைக்கி போய் அதை எடுத்து மோந்து பாருங்கள், பயங்கர ஸ்மெல் அடிக்கும். ஸோ உங்கள் பல்ல குத்தி நீங்களே பதம் பார்க்கக்கூடாது. அதுக்கு முந்தி சோப் போட்டு வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணி ஏங்கரில் மாட்டிடுங்க. ஓகே, வேறு என்ன பண்ணணும்? ப்ரஷ் பண்ணிட்டீங்க, அடுத்தது மசாஜ் பண்ணணும். அடுத்த வீடியோ மசாஜ். பார்த்தீங்களா? அழகாக மசாஜ் பண்ணிட்டார். அடுத்து இது கம் மசாஜ். கம் மசாஜ் எதுக்கு பண்ணுறதுன்னா, கம் ஈறுகள் இருக்கிற அந்த கெட்ட நீரெல்லாம் வரும். மசாஜ் பண்ணால் அதில் ரத்த ஓட்டம் இம்ப்ரூவ் ஆகி சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், அதில் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். அடுத்து டங் கிளீனர். டங் கிளீனரில் 2-3 வகை இருக்குது. நீங்கள் சின்ன குழந்தைகள்
எந்த டங் கிளீனர் யூஸ் பண்ணலாம்? பிளாஸ்டிக்கே போதும். பெரியவங்க மெட்டாலிக் டங் கிளீனர், அதாவது சில்வரில் இருக்கும், அதனுடைய ஆர்ச்சில் அகலமாக இருக்கும், அதையும் போட்டிங்கன்னா தான் பின்பகுதியை போய் க்ளீன் பண்ணோம். ஸோ இதுதான் அழகாக பண்ணின நாங்கள் முந்தா நேற்று பண்ண வீடியோ. இது யார் நடித்தார்? நம்முடைய ரொட்டேரியனுடைய சன்னு, அந்த ஹீரோ அங்கே இருக்காரு, கருவின், கம் டு த ஸ்டேஜ். அந்த ஹீரோ வாங்க, சொன்னதை அவரே புரிஞ்சுட்டு செஞ்சாரு. ஆனா பாதி வெளியில நடிக்க மாட்டேன்ட்டு அடம் பிடிச்சாரு. ஏன் சொல்லுங்க? நான் பேச்சுலரா நடிக்க மாட்டேன், எனக்கு ஹீரோயின் வேணும்னு ஆளு நல்லதாரு. அப்ப சரி, அடுத்த படத்தில் நடிச்சுக்கிறேன், 2 ஹீரோயின் கொடுக்குறேன்னு உடனே சந்தோஷமா எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டாரு. கரெக்டா? சாரிங்க, வாங்க, இவருக்கு ஒரு பிரைஸ் கொடுங்க. ஸோ சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு மிக அழகாக இந்த வீடியோவை நடிச்சு கொடுத்தாரு. இவர் வேறு யாரும் இல்லை, நம்முடைய முன்னாள் தலைவர் எங்க ரொட்டேரியன் தாமோதர சாமி. அவங்க வாங்க, இங்க வாங்க, நீங்களும் வாங்க. அவங்க மதர் எங்க வரல. ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு செய்கிறது மிக சந்தோஷமான விஷயம். இரு, சார் கொடுப்பாரு. வாங்க 2 பேரும் வாங்க. அவன் ஒரு சால்த்தை எடுத்துட்டு வந்து போத்தேன், அங்கே இருக்கு பாரு, ஷால் எடுத்துட்டு வா, மேலே முன்னாடியே இருக்குது. ஸோ இந்த ஹீரோவுக்கு எதிர்காலத்தில் இவர் ஹீரோவுக்கான அத்தனை அறிகுறிகளும் இருக்கும். வரணும், போடு. மாப்பிளைக்கு போட்டாரு மாமா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எல்லாரும் ரீல்ஸ் பண்ணுவாங்க, நான் பண்ண முதல் ரீல்ஸ் இது. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஓ, தேங்க்யூ 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 மருமக, ரொம்ப அருமையா. உடம்புல எது வலிச்சாலும் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கலாங்க, பல்லே வலிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ அது. நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார் ஃபார் யுவர் கமெண்ட். அடுத்து முடிச்சது இன்னொரு 2 நிமிஷம், அவ்வளோதான். வெல்கம் டு த எண்ட் ஆஃப். சி, அடுத்த விஷயம் நான் இன்னைக்கு சொல்ல வந்த மிக முக்கியமான விஷயம் முதுகு தேய்த்தல். இதையே எல்லாருமே இட்ஸ் எ நெக்லெக்டட் பார்ட். பேக் ஆஃப் த பாடி இஸ் எ நெக்லெக்டட் பார்ட். அது கெட்டு போனால் என்ன வரும்? குளிக்கலைன்னா இதுக்கு என்ன குளிக்கிறதுங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். தினசரி குளிக்கும்போது முதுகுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும். நீளமான முதுகை தூரிகை இந்த ப்ரஷ் பண்ணணும். குளிக்கிறதுக்கு பின்னாடி நன்கு முதுகை தொடச்சி எடுக்கணும். தூய உடை அணியணும். கட்டாயம் உள்ளாடைகள் அணியணும், மேலேயும் கீழேயும். பெரும்பாலான மாடர்ன் ட்ரெஸ் பண்ணுறவங்க பனியன் போடுறதில்ல, கீழே பேண்டிஸோ ஜட்டியோ போடுறதில்ல. என்ன ஆகும் அப்படின்னா, நாம் காட்டன் ட்ரெஸ் போட்டோம்னா ஸ்வெட் கம்மியாகும். பாலியஸ்டர் அல்லது சிந்தட்டிக் போட்டிங்கன்னா நிறைய வேக்கும். வேக்கிற அந்த வேர்வை கெட்டது எல்லாமே நாம் போட்டிருக்க மேல் துணியில் தேய்ச்சின்னா அது ஒரு ஸ்மெல் அடிக்கும், பக்கத்தில் போனாவே நாரும். அதையே தடுக்கிறதுக்கு நீங்கள் லூஸான உள்ளாடைகள் போட்டிங்கன்னா அது எடுத்துக்கும், உங்களுடைய மேலாடை வாடை அடிக்காது. 1. 2வது, அது உறிஞ்சிருச்சுன்னா அடுத்த ஸ்லைட். அதே ஹீரோ தான் இன்னைக்கு 2 பீஸில் சிங்கிள் பீஸில் இன்னைக்கு வீடியோ கட்டுறாரு. எப்படியெல்லாம் சோப் போடுறான்னு பார்த்தீங்களா? எனக்கு இது என்ன ஆச்சரியம்னா, இவனுடைய கை பாருங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆஃப் த பேக் போயிடுச்சு. எனக்கெல்லாம் வர்றதில்லை, வயசானதுனால தேய்க்கவே முடியதில்லை. பெரும்பாலான குழந்தைகளுக்கு வர்றதில்லை. அவன் வெறுங்கையிலேயே அவ்வளோ அழகாக முதுகு தேய்ச்சிட்டா. அடுத்து பாருங்க, அது சாதாரணமாக பண்ணினது. இது சாதாரணமான எல்லாரும் பண்ணுறது. எத்தனை பேர் முதுகு தேய்க்கிறீங்களோ தெரியல. அடுத்து அவர் காட்டு பார்ப்பார். நெக்ஸ்ட் வீடியோ அதே தானா? சோப் போடுறாரு அந்த ப்ரஷ்ஷுக்கு. பார்த்தீங்களா எவ்வளவு அழகா முதுகுனுடைய பின்பகுதி எல்லா பக்கமே போய் முதுகு சுத்தமாகுது. ஸோ இது இப்படி குளிக்கலைன்னா என்ன ஆகும்? வெரி குட், வெரி குட், அருமையான வீடியோ. அடுத்த ஸ்லைட். தேங்க்யூ சர்வின். இல்லை இதுக்கு முன்னாடி இல்லையா? இதுக்கு முன்னாடி இல்லை, இன்னும் அது சேரலைன்னா ஓகே. இல்லை, மிஸ் ஆயிடுச்சு. என்னன்னா, இப்படி முதுகு தேய்க்கலைன்னா என்ன ஆகும்?
முதுகில் பிம்பிள்ஸ் வரும், வெரி காமன். அது வந்துருச்சா? இதுதான் வியரை சுரப்பிகளில் அடைப்பு ஏற்படும். அடைப்பு ஏற்பட்டால் செபேசியஸ் சிஸ்ட் அப்படிங்கிறது புருடு கட்டிகள் வரும். அடுத்து ஆடைகளில் துர்நாற்றம் அடிக்கும். நீ படுக்கை இருக்கை ஓட்டுநர் இருக்கை போன்றவற்றின் துர்நாற்றத்துக்கு காரணமே இதுதான். பெட்டு சில பேர் ரூம்குள்ளே போனோன்னா பெட்டு நாற்றடிக்கும். காரணம் மழக்க பழங்க படுத்து துணிமணி இல்லாமல் வெறும் சட்டையோட படுப்பானுங்க, அதெல்லாம் கெட்டு போகும். ஸோ உள்ளாடைகள், லூசான ஆடைகள், பருத்தி ஆடைகள் முக்கியம். முதுகு சுத்தம் இல்லைன்னா பெட்ரூமே நாரும். ரெண்டாவது, இன்றைக்கெல்லாம் காரில் போகிறோம் இல்லையா, காரில் நீங்கள் ஓட்டலாம், டிரைவர் ஓட்டலாம். பட் நீங்கள் உள்ளாடை அணியாமல் வெறும் ட்ரெஸ்ஸு மட்டும் போட்டு வெறும் சட்டை போட்டு அனுப்பிட்டீங்கன்னா உங்கள் ஸ்வெட்டு அந்த ஹீட்டில் ஆகி அந்த டிரைவர் சீட்டை நாற்றடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன பண்ணலான்னா நீங்கள் உள்ளாடைகள் பனியன் போடுங்க. ரெண்டாவது, அதுக்கு ஒரு துண்டு கட்டிக்கலாம். துண்டு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா 10 நாளைக்கு ஒருக்கா அந்த துண்டை எடுத்து எரிச்சிட்டிங்கன்னா ஸ்மெல் வராது காருக்குள்ளே மேக்சிமம். அடுத்து பிம்பிள்ஸ், அக்னி, அதாவது முகப்பரு வர்றது முகத்தில் வந்துட்டு வர்றதில்ல, தோள்பட்டை, முதுகு, நெஞ்சு எல்லாமே வரும். எங்கெங்கே செபேசியஸ் சிஸ்ட் அப்படிங்கிற செபேசியஸ் கிளான்ஸ் இருக்கோ அதில் சுரக்கிற அந்த சுரப்பு நீர் அடைச்சதுன்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரும். கருப்பு தோல் பாருங்க, கருப்பு மாற்றம் நிறைய பேருக்கு அந்த ஃபங்கஸ் டிவின்னு சொல்கிறது, டீனியா வெர்சிகுலார் ஃபங்கல் அட்டாக், டெர்மட்டோஃபைட்ஸ் அப்படிங்கிறது வரும். அதான் பூஞ்சை தொற்று நோய், தேமர் வரும். ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னு என்ன பண்ணணும்? முதுகு தேய்க்கணும், நல்லா ப்ரஷ் பண்ணணும், குளிக்கணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டாய்லெட் போகிறது. இறுதியாக சொல்லிடுறேன், கடைசியில் ஒவ்வொரு பொழுது விடிஞ்ச உடனே மனுஷனுக்கு ஒரு டாய்லெட் போனாவே அன்றைக்கி சுத்தமாக இருக்கும். நீங்கள் காலையில் டாய்லெட் போகாமல் அந்த பொழுது வரைக்கும் பாருங்கள், ஒரு அன்னீசினஸ் இருந்திருக்கும். அப்போ தினமும் காலையிலும் சாயந்தரம் 2 தடவை போகிறது நல்லது. 2 தடவை ப்ரஷ் பண்ணணும், 2 தடவை டாய்லெட் போடணும். இதை நீங்கள் ட்ரெயின் அப் பண்ணணும். இதுவும் நம்ம முன்னோர்கள் எப்படின்னா அதிகாலை எழுந்துருவாங்க. அன்றைக்கெல்லாம் டாய்லெட் கிடையாது. அந்த இருட்டிலேயே பெண்கள் ஆண்கள் எல்லாம் போய் அவங்க டாய்லெட் இருந்துட்டு வந்துடுவாங்க. அப்போ அவங்களுடைய பவல், அவங்களுடைய பெருங்குடல் அதுக்கு ட்ரெயின் அப் ஆயிடுச்சு. காலையிலக்குள்ளேயே விடியற்குள்ளேயே அவங்க போயிட்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணணும். பண்ணினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? மலம் கழித்தல், நிறைய பழங்கள் சாப்பிடணும், தண்ணி நிறைய சாப்பிடணும், மாவு பொருட்களை குறைக்கணும். ஜங்க் ஃபுட் ஆகவே ஆகாது. வாயு தொல்லைக்கு காரணம் இந்த மலச்சிக்கல். நீங்கள் தினம் சமையல் செய்கிறீங்க, சமையல் செய்கிற வேஸ்ட்டெல்லாம் ஒரு டஸ்ட்பினில் போட்டு வச்சுருப்பீங்கள்ல, அதை 2 நாள் எடுக்காம விட்டிங்கன்னா என்ன ஆகும்? அது பூரா கெட்டு அந்த வீடே நாரும். அதே மாதிரி தினமும் மோசன் போகலைன்னா வாயு தொல்லை நாற்றடிக்கும். ஸோ இது எல்லாம் தடுக்கணும்னா, ஆரோக்கியமாக வாழணும்னா நல்ல உணவு, நல்ல உடற்பயிற்சி, இது எல்லாமே இருந்தால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். பாரதி இறைவன் கிட்ட கேட்ட மாதிரி சந்தோஷமான வாழ்க்கை கடவுளே கொடுன்னா நீங்கள் முதல் சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் தேடல் சிறப்பானதாக இருக்கணும் என்று சொல்லி இறுதியாக ஒரே ஒரு ஸ்லைடு போட்டு முடிச்சிடுறேன். இவர் போப் பிரான்சிஸ் சில நாட்களுக்கு முன்ன காலம் ஆயிட்டார். ஆர்சியினுடைய தலைவர். அவர் சொல்ல வார்த்தை, ரிவர்ஸ் do not drink their own water, trees do not eat their own fruit, the sun doesn't shine on itself, and flowers do not spread their fragrance for themselves. Living for others is a rule of nature. We are all born to help each other, no matter how difficult it is. Life is good when you are happy, but much better when others are happy because of you. அதாவது ஆறு எதுக்கு தண்ணியில் ஆறுத்து போகுது? அது மற்றவங்களுக்கு, அது மீன் இருக்குது, மற்றவங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்குது. அதே மாதிரி மரங்கள் எதுக்கு பழுக்குது? பறவைகள் எல்லாம் வந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும். பூக்கள் ஏன் மணக்குது? அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்குது. அப்போ இயற்கையினுடைய நியதியே சந்தோஷமாக இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி சந்தோஷமாக இருக்கிறதா இயற்கை. அப்படி இயற்கையால் வாழ்ந்து நீ சந்தோஷமாக இருந்தீன்னா பெரிய விஷயம். அதை விட சந்தோஷமானது உன்னால் பிறர் சந்தோஷப்பட்டாங்கன்னா அதுதான் சந்தோஷமான வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும், பிறரையும் சந்தோஷமாக இருக்கணும். காலையிலிருந்து இன்னார் வரைக்கும் நிறைய கேட்டீங்க. நல்லா பேசணும், நல்லா வாழணும், உடற்பயிற்சி பண்ணணும், உணவு இருக்கணும், நயம்பட பேசுன்னு சொன்னாங்க. ஆன்மீக சிந்தனை வேணும் என்று அற்புதமான நம்ம ஆசிரியர்லேருந்து, நம்ம ஆனந்த அண்ணாவிலிருந்து, விசித்ரா மேடத்திலிருந்து சித்ரா மேடம் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப அருமையாக பேசணும். நிச்சயமாக உங்கள் மனசில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கோம். இந்த மாற்றங்கள் உங்களோடு நின்றக்கூடாது, உங்கள் குழந்தைகள், உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லணும். நாம் நிறையா இந்த பேரன் ரேன்னு சொல்லுவாங்க, அதாவது எதுவுமே முளைக்காத இடத்துல நிறைய விதைப்பந்து வீசுவாங்க. விதைப்பந்துனா விதையை ஒரு களிமண்குள்ளே போட்டு அந்த பந்தை வீசுவாங்க. 100 இடத்துல வீசுவாங்க, 100 இடத்துலையும் அது முளைக்காது, முளைச்சாலும் அது வேர் பிடிக்காது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல 1-2 முளைக்கும்.
அந்த முளைச்சி அது விருட்சமாக வளர்றதே பெரிய விஷயம். அந்த விதைப்பு வந்து 100 முளைக்கலாம் கூட, 1 2 அது முளைச்சாலும் கூட அது சந்தோஷமான விஷயம். அந்த மாதிரி இன்னைக்கு கேட்டிருக்கவங்க நீங்களும் நாளைக்கு மிகப்பெரிய ஆளாகலாம். இங்கே இருக்கிறவங்களே உயர்ந்த பதவிக்கு வரலாம், உயர்ந்த அதிகார வர்க்கத்துக்கு போகலாம். அப்படி நீங்கள்லாம் போய் 4 பேர்த்துக்கு நல்லது சொல்லி எல்லோருமே இதை பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நாம் எப்படி வாழணும்னு சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஆற்று நீர் இருக்குது, மழை நீர் இருக்குது, அதை விட அதிகமாக கடல் நீர் இருக்குது. கடல் நீர் இருக்கா? அதில் உப்பு அதிகமாக இருக்கிறதுனால யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. அதே மாதிரி அந்த கேரக்டர் என்ற அந்த உப்பு கேரக்டர் அதில் இல்லாமல் இருந்தால் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அப்படித்தான் நாம் எவ்வளவு படித்து எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் நம்முடைய கேரக்டர் மோசமாக இருந்தால் அதுக்கு பயன் இல்லாமல் போயிடும், அது செல்ஃபிஷாக போயிடும். ஸோ நீங்கள் ஈகோயிஸ்டிக்காக செல்ஃபிஷே இல்லாமல் மற்றவர்களுக்காக வாழ பழகுங்கள் என்று சொல்லி வாய்ப்பு இந்த எல்லோருக்கும் ஒரு நன்றி சொல்லி இந்த வந்த அத்தனை உள்ளங்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் இதை ஆர்கனைஸ் பண்ண எங்கள் தொகுத்து கொடுத்த அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். தேங்க்யூ சார். சார் அப்படி மேடையில் நில்லுங்க சார், மேடையில் நில்லுங்க. லக்கி வந்து வாங்க வாங்க. கேள்வி இருங்க முதல் ஃபர்ஸ்ட் அடுத்த லக்கி ட்ரிப்புங்க. இதில் வந்து எங்களோட ஒரு கேள்வி டாக்டர் சார் ஒரு அடுத்தது வந்து எங்களோட அடுத்த வருடம் எங்கள் புஞ்சலூர் ரோட்டரி சங்கத்தை வழி நடத்தும் உதவியாளர் பார்த்தி அவர்கள் அந்த லக்கி ட்ரிப் எடுக்கணும்னு மேடைக்கு வர சொல்லுங்கள். வாங்க வாங்க. ஏஜி சார் வெல்கம். எங்களுக்கு இந்த உதவி மாவட்ட ஆளுநருங்கிறவர் கிளாஸ் டீச்சர் மாதிரி, ஹெச்எம் வந்து மாவட்ட ஆளுநர், இவங்க கிளாஸ் டீச்சர். இவங்க பெரம்பெடுத்து எங்களை எல்லாம் மிரட்டக்கூடிய ஆள்கள், அப்படித்தான் இவங்கெல்லாம் இருந்தவங்க. அடுத்த கிளாஸ் டீச்சர் இவர். டி அர்ஷிதா 7th B KOM. வாழ்த்துக்கள். வாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ். செகண்ட் பிரைஸ் பிருத்விகா 7th standard KOM. தேர்ட் பிரைஸ் ஹரிஷ் GB 11th standard. ஓ வாங்க SSVM உங்க சென்னு. வாங்க வாங்க வெல்கம். நீ ஃபர்ஸ்ட் பிரைஸ். வாங்க சார் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடு. வாங்க வாங்க செகண்ட் பிரைஸ் கொடுங்க. கொடு சார், நீங்கள் கொடுங்க. வாசாமி ஹரிஷ். ஸோ பிரைஸ் வாங்கின உங்களுக்கு எல்லாருமே நன்றி. அதிர்ஷ்டம், மனுஷன் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் அதிர்ஷ்டம்னு ஒன்று வேணும். அந்த அதிர்ஷ்டாளிகள் இவர்கள். வாழ்த்துக்கள் குழந்தைகளா. ஓ தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்னென்னா கொஸ்டின்ஸ். ஓகே, நாம் நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி GERDன்னு சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டு அஜீரண கோளாறாகி நிறைய பேர் கஷ்டப்படுறோம். குழந்தைகளுக்கு இருக்குது, பெரியவங்களுக்கு இருக்குது. ஆக அந்த உணவு வந்து சாப்பிட்ட உணவு வயிற்றுக்குள்ளே இருந்தால் தான் நல்லது. அது மேலே வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதுதான் அஜீரண கோளாறுக்கு காரணம். நான் கேட்குற கேள்வி, இதையே வயிற்றுக்குள்ள இருக்கிறதால மேலே வராமல் தடுக்கிற ஒரு பிரிப்பு இருக்குது, தசை சுவர்னாலானது. அது என்ன? குழந்தைகள் தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். இறைப்பையையும் வயிற்றையும் நெஞ்சையும் பிரித்து அஜீரண கோளாறுக்கெல்லாம் காரணம் இல்லாமல் காட்டுறது என்ன? யாரு? ஒரே நிமிஷம் கை தூக்க. எது வயிற்றையும் நெஞ்சையும் பிரிக்கிறது? டயஃப்ரம். வெரி குட், டயஃப்ரம். அதாவது வாங்க வாங்க உதரவிதானம். ஸோ உதரவிதானம் நல்லா இருந்தா, ஸ்டெடியாக வச்சிட்டிங்கன்னா, தொந்தி இல்லாமல் இருந்தால் உதரவிதானம் நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த அஜீரண கோளாறே வராது. அடுத்த கேள்வி வாங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வாங்க வாங்க பகாலி. அடுத்த கேள்வி, இந்த கடல் நீர் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு இல்லையா? சில உப்புக்கள் பிரயோஜனம் இல்லை. உப்புக்கள் அளவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ எல்லா பக்கமே உப்பு இருக்குது. மண்ணில் இருக்குது, கல்லில் இருக்குது, நம்ம உடம்புலையும் கூட இருக்குது. சில உப்புக்கள் படிஞ்சதுனால தான் நம்மளுக்கு கல், சிறுநீரக கல், பித்தக்கல் எல்லாம் வருது. ஸோ உடம்புல எந்த உப்பு அதிகமாக இருக்குது? நம்ம உடம்புலேயே இந்த உப்பு தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். எந்த உப்பு? நீ நிறைய சொல்லிட்ட. வேற எந்த உப்பு உடலில் எந்த உப்பு மிக அதிகமாக இருக்கிறது? நோ. ஹரிஷ் சொல்லு. நோ.
யூரியா இஸ் a waste product. Yes. Sodium chloride. Super. So என்னங்க நீங்கள் சொல்லியிருப்பீங்க அது உப்பு போட்டு தின்னா தான் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சரி, போதும், முடிச்சுக்கலாம். டைம் ஆச்சு, எல்லாருக்கும் பசிக்குது, சாப்பாட்டு டைம் ஆச்சு. அதுக்கு முந்தி எங்களுடைய இந்த ஆர்கனைசர்ஸை நான் பாராட்ட விரும்புகிறேன். இவ்வளவு காலமாக எங்களுக்கு நிறைய உதவி செய்தவர்கள். அந்த இதெல்லாம் இதை எடுத்து வைங்க. குறிப்பாக இந்த திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் திரு பாலகணபதி ஸ்டேஜுக்கு வாங்க. அடுத்து இன்னொருத்தர் ரொட்டேரியன் செக்ரட்டரி. எங்க செக்ரட்டரி பாலாஜி வாங்க. இவங்க 2 பேர் தான் திட்ட ஒருங்கிணைப்பாளராக இருந்து இந்த திட்டத்திற்கு மிகவும் உழைத்தவர்கள். இவரு இந்த ஆடியோ வீடியோ இதெல்லாமே சிறப்புங்க. இவங்களை எங்களை பாராட்டுறது எங்களுக்கு ரொம்ப பெருமை. கொண்டாங்க. அந்த இது என்ன, ஒரு சால் கொடு, அதான் அத்தனை சால் இருக்கு, எடுத்துட்டு வா. சார் அடுத்த வாங்க சிவகுமார் சார் வாங்க. அங்க உட்காந்து மேடிக்கே வராம இருந்த எப்படி? அடுத்து விசித்ரா செந்தில்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு வாங்க. நீங்க ஒன்று கொடுங்க, இந்த பிடிச்சு வாங்க, மேலே வாங்க, 2 பேரும் வாங்க. ஓகே, அடுத்தது எங்க செக்ரட்டரிக்கு நீங்க போடுங்க. நீங்க வாழ்த்து சொல்லுங்க. வாங்க. தேங்க்யூ. அடுத்தது எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு இதெல்லாம் பார்த்து ஹெல்ப் பண்ண நவாச்சந்திரன் அவர்கள் இந்த லைன் எல்லாம் சரி பண்ணி எங்களுக்கு மிக மிக உதவியாக இருந்தவர் திரு நவாச்சந்திரன் அவர்கள், எங்களுடைய ஆஸ்தான கவிஞர். அவருக்கு சிறப்பு செய்யுமாறு நம்ம அடுத்த டிசி நம்முடைய செந்தில்குமார் அவர்களை ஆர்சி சரிப்பா, ஏதோ ஒரு எழுத்து தானே மிஸ், அவருக்கு தேங்க்யூ. அடுத்தது கோட்டீஸ்வரன், இவங்களுக்கு தெரியும், சார்ஜென்ட் இன் ஆர்ம்ஸ். எல்லா வேலைகளையும் ஓடி ஓடி செய்பவர், விசில் அடித்து எல்லாத்தையும் மிரட்டுறவர், ரொம்ப அருமையாக சில நாட்களாக எங்களோடு இருந்து பணிபுரிந்தவர். அவருக்கு சிறப்பு செய்வது எங்களுக்கு பெருமைப்படும். வெரி குட், வாங்க. தேங்க்யூ. நீங்கள் கொடுங்க. அவ்வளோதானே, வேறு ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கா? ஓகே. அடுத்தது இந்த மாஸ்டர் ஆஃப் செரிமனி செஞ்ச எங்கள் செந்தில் அவர்களையும் ஏதாவது கிஃப்ட் இருக்கா? இருக்கு, கொடுங்க. முடிஞ்சதா? ஓகே, வாங்க. செந்தில் இங்கே சண்முகானா போயிட்டாரு, ரொம்ப அருமையாக கடைசியாக லேட்டாக வந்து தான் செஞ்சார், இருந்தாலும் வந்ததுக்காக ஒரு பாராட்டு போட்டுரு. தேங்க்யூ செந்தில். எங்களுடைய ரோட்டரியிலிருந்து மாவட்ட அளவிலே பொறுப்புகள் வைக்க செய்ய செல்லுகிற குமார செந்தில் ராஜா அவர்களுக்கு பாராட்டுவது எங்களுக்கு சந்தோஷம். ஓகே, நாம் நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ ஓட் ஆஃப் தேங்க்ஸ். நம்ம பாலகணபதி வரியா, திட்ட ஒருங்கிணைப்பாளர், வா தேங்க்ஸ் சொல்லுவா. சரி, ஓடிடுவார். சரி, அடுத்தது சரி. இந்த வரைக்கும் அதுக்கு முந்தி டிஸ்பஸ் ஆகுது முந்திக்கு 2 விஷயங்கள். ஒன்று, இந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்தது, நீங்கள் இதிலிருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க, இதில் வேறு ஏதாவது விஷயத்தை சொல்ல விரும்புகிறீர்கள் என்பதை பற்றி குழந்தைகள் பல்வேறு பள்ளிகளிலிருந்து வந்திருக்கீங்க, ஃபீட்பேக் நீங்கள் சொல்லலாம். யாராவது வந்து இந்த ப்ரோக்ராம் பற்றிய கமெண்ட் கொடுங்க, அங்கிருந்தே சொல்லலாம். ஒரு 2 பேர், டைம் ஆச்சு சாப்பிட்றதுக்கு, 2 பேர் சொல்லலாம். டீச்சர்ஸ் கூப்பிட்டு உண்டு. என் பேர் முத்துமாரி, நான் KOM ஸ்கூலில் படிக்கிறேன். சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. வெரி குட்.
நிறைய பேர் வச்சு நாங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களோட பேச்சை வச்சு. ஃபஸ்ட்டு வந்து மேடம் இவங்க பேசுனதில் வந்து ஃபஸ்ட்டு இவங்களோட காலை தொட்டு கும்பிட்டுட்டு சிவனை வழிபடணுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவங்க பேசுனதில் வந்து டைரி எழுதணும் ரெகுலராக அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் பேசுனதில் வந்து உடற்பயிற்சி ரொம்ப முக்கியங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதெல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. சூப்பர் சூப்பர், வெரி குட். வேறு ஏதாவது ஆண்கள்? நிறையா கற்றுக்கிட்டோம். நான் மட்டும் இல்லை, நிறையா பேர் கற்றுருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க கிட்டேருந்து ஒவ்வொரு டாபிக்ஸை கற்றுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. உங்ககிட்ட இருந்து ஹேபிட்ஸ், நம்மளோட டெய்லி ஹேபிட்ஸ் கற்றுக்கிட்டோம். சந்தோஷம். அண்ட் அதுக்கப்புறம் மேம் கிட்ட இருந்து எங்களோட டிசிப்ளின் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டோம். நிறையா ஸ்டாஃப்ஸ் நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி டிசிப்ளினாக இருக்கணும் அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து நம்மளோட வெளி தோற்றத்தில் இருந்தாலும் இவங்க சொன்னது வந்து நமக்குள்ளே இருக்க டிசிப்ளினை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு. வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. சூப்பர்மா, தேங்க்யூ ஸோ மச். நான் MMAG ஸ்கூல் அம்மா மெட்ரிகுலேஷன். நம்ம இன்ட்ராக்ட் கிளப், ரைட்? ஓகே, எனிதிங் எல்ஸ்? ஓகே, அடுத்தது பாய்ஸ் யாராவது? எப்போ ஆண்கள்? 5 மார்க். நான் தெரிஞ்சுக்கிட்டது நிறையா, எப்படி சொல்கிறது, உங்ககிட்டேருந்து ஒரு குட் திங்ஸை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாதிரி. நீங்கள் பண்ணுறது இந்த நாமளே இந்த ப்ரஷ் பண்ணும் 2 times டாய்லெட் ப்ரஷ் எல்லாம் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாதிரி எப்போவுமே. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணியே விடுறாங்க, எனக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. சரி சரி, ஆக்சுவலி எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்போ அப்படி சொல்லிடுறோம், இனிமேல் உங்களுக்கு தனியாக. ஐம் ஃப்ரம் SSVM ஸ்கூல் மேட்டுப்பாளையம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாமே செல்ஃப் டிபெண்ட்டாக இருக்குன்னா அப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். எல்லா வேலைகளையும் நீங்களே எடுத்து போட்டு செய்யணும். உங்கள் அப்பா அம்மா கொடுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க, நீங்களே செய்யுங்க. ஒரு தினம் ஷூ விட்டிங்கன்னா ஷூ பாலிஷ் போடுங்க, துணி துவைங்க, துணி அயன் பண்ணுங்க, வெஹிக்கிள் க்ளீன் பண்ணுங்க. எத்தனை வேலை இல்லை சொல்லுங்கள், சீக்கிரம் முடிக்கலாம். சார் நான் வந்து இந்த இது மூலிமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். Okay. எப்படி டிசிப்ளினாக இருக்கிறது, நம்ம டே டு டே லைஃப்பில் பண்ணுற தப்பு அதை எப்படி திருத்திக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அந்த ப்ரஷ் பண்ணுறதே நம்ம என்ன தப்பாக பண்ணுறோம், எது சரியாக பண்ணுறோம், நிறைய சோசியலாக கேதர் ஆனது எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க சார். வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. அம்மா மெட்ரிகுலேஷன். அம்மா மெட்ரிகுலேஷன். ஓகே, பெற்றோர்கள் சார்பில் யாராவது இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட். Good afternoon, sir. ஆமாம், சொல்லுங்கள். This was the beautiful session. நீங்கள் யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க. I am Bernard Anthony Mary from Punjai Puliambatti. என்ன புரியல? I am Bernard Anthony Mary from Punjai Puliambatti. You are a student? Yeah, I have completed MA English Literature. Oh, you are a teacher. Yeah. Okay, சொல்லுங்க. It was a very beautiful session you have given. Okay. And the second person, ma'am, told us, I have learned that self-confidence is very more important to the every girls here. And I love the person who taught us that we have to give the voice out for every ladies. It is very important. That's what I have learned from her. And I like her self-confidence. Thank you, sir, for giving this wonderful session. Okay, okay. She is such a motivational speaker. She knows how to attract the audience. Okay, thank you. Anybody else? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம் புன்சை மாநகரில் உள்ள அனைத்து பள்ளி குழந்தைகளையும் அழைத்து இவ்வளவு ஒரு சிறந்த நிகழ்ச்சியை கொடுத்தமைக்கு ரோட்டரி சங்கத்திற்கு நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எது தேவை என்று அறிந்து அது சார்ந்த ஒவ்வொருவரையும் பேச வைத்து நம்முடைய குழந்தைகளுடைய ஆழ் மனதில் சில சிந்தனைகளை விதைத்த ரோட்டரிக்கு என் பள்ளி சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கீதா கமலக்கண்ணன். நான் வந்து புளியம்பட்டியிலேருந்து வரேங்க. நான் வந்து சத்தி யூனியனில் கோணமுலைங்கிற ஸ்கூலில் ப்ரைமரி டீச்சராக இருக்கிறேன்.
இந்த இன்னைக்கு சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ இன்டர்வெல்ல எங்கள் பாப்பா என்கிட்ட சொன்னேன், எங்கள் பொண்ணு வந்திருக்கிறா, ஒரே வார்த்தை சொன்னேன், அம்மா நீ டெய்லி இது சொல்லுவேன் ஆனால் நான் கேட்க மாட்டேன். இன்றைக்கி அந்த மேம் சொல்லும்போது நீ சொல்கிறது எல்லாமே அப்படியே சொல்கிற மாதிரி இருக்குமா, நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னாங்க. அந்த ஒரு மணி நேரத்துலேயே அவள் எல்லாமே மாறிட்டா. அவள் கண்ணுக்கு அழகுனதையே நான் பார்த்தேன். இப்போவும் அப்படி தான் இருக்கா. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் படிப்பு முக்கியமாக இல்லையா, கண்டிப்பாக பண்பு முக்கியங்க. அது இந்த ஜென்ரேஷனில் நாங்கள் நிறைய ஸ்கூலில் டெய்லியுமே இதை தான் பேசுவோம் டீச்சர்ஸ் எல்லாமே. படிக்கிற குழந்தைங்களாகட்டும் இல்லை படிக்காத குழந்தைங்க எந்த குழந்தைங்களா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து ஒழுக்கம் முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சின்ன விஷயம் சொன்னாவே குழந்தைங்க உடனே வந்து கோவப்படுறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு சொல்லணுமா, மறுநாள் விஷ் பண்ணுறதே இல்லைங்க. இப்படி பண்ணாதீங்க பசங்களா அப்படின்னு சொன்னால் மறுநாள் டீச்சர்ஸ் பார்த்தா இப்படி தான் பார்ப்பாங்க, சைடாக பார்ப்பாங்க. நாங்கள் நிறைய அனுபவிச்சுருக்குறோங்க. ஆனால் நாங்கள் வந்து அப்போ நாங்கள் படிக்கும்போது பார்த்திங்கன்னா சார் சொன்ன மாதிரி சார் நான் இப்போ டீச்சராக இருந்தாலும் என்னோட சாருக்கிட்டேயே நம்ம பயந்து கை கட்டி தான் பேசுவோம். ஆனால் இந்த குழந்தைங்க இவ்வளோ இதாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த கல்வி இன்றைக்கி சொல்லிக் கொடுத்த பயிற்சி வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப நன்றிங்க. இந்த தேங்க்யூ 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 ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். முடிச்சது. ஸோ அவரோட நிறுத்திக்கலாம். சார் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோங்க. சந்தோஷம், வாங்க. ஆசிரியருடைய ஃப்ரெண்டு ஜெகநாதன் சாரோட நண்பருங்க. இன்றைய நிகழ்வு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நிறைய நிகழ்வுகள் தெரிஞ்சுது. மே மாதம் ஒரு நாள் டிவி இது பார்க்காம இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ண. நீங்கள் இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தணும், பயனுள்ளதாக இருக்குங்க. கண்டிப்பாக தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் பாசிட்டிவ். சந்தோஷம் நீங்களாம் வந்தது. கடைசியாக குழந்தைகளே லிசன். கடைசியாக ஒரு முத்தாய்ப்பா யாரு என்னப்பா கடைசியாக முத்தாய்ப்பா ஒன்று சொல்லிடுறேன். அது தற்பெருமையாக சொல்லலை. நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். எங்கள் அப்பா காலத்தில் இந்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் படிப்பாங்க. அப்போ புத்தகங்களெல்லாம் ரொம்ப கம்மி. அட்டாரியில் வச்சுருந்தாங்க ஒரு புத்தகம், கதை கொத்து அப்படிங்கிற புத்தகம். அதை திருப்பி நான் படித்த 4வது படிக்கிற போது அதில் ஒரு கதை. ஒரு சிறுவன் அப்பா அம்மா இறந்துடுறாங்க. அப்பா சாருக்கு முந்தி சொல்லிட்டு போகிறாரு, நீ ஒவ்வொரு நாளும் ஏதாவது வேலை செஞ்சுட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மா இறந்துடுறாங்க. அவங்க இல்லை, இந்த பையன் தனியாக விடப்படுறான். அவன் அந்த ஊரில் பழைக்க முடியாமல் நடந்து போகிறான். சின்ன பையன் நடந்து போகும்போது ஆத்தோரத்தில் போகிறான். நிறைய பழங்கள் அந்த மரத்தில் தொங்குது. சாப்பிட போகும்போது அவங்க அப்பா சொன்ன ஞாபகம் வருது. என்ன, உழைக்காமல் சாப்பிடக்கூடாது, ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு தான் சாப்பிடணும். என்ன பண்ணுறான், சட்டை கழட்டி கொண்டு போய் அந்த ஆற்று தண்ணியில் நனைச்சி அந்த மரத்துக்கு புழிஞ்சு விட்டு தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் அந்த சாப்பாட்டை அந்த பழத்தை சாப்பிட்றான். இந்த விஷயத்தை படித்ததுலேருந்து நான் அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த வேலையும் சாப்பிடாமல் ஒரு வேலையும் கூட சாப்பிட்றதே இல்லை. ஏதாவது ஒரு வேலை கட்டாயம். ஒன்று இல்லைன்னா பாத்ரூமில் அந்த வாஷ் பேசினை டாய்லெட் க்ளீன் பண்ணிட்டாவது சாப்பிடுவேன். இது என்னுடைய ரொட்டீன். 2வது விஷயம், என்னுடைய பெற்றோர்களிடத்துல நான் அடி வாங்கினதில்லை. எங்கள் அம்மா கிட்ட செல்லமாக வருவேன். எங்கள் அப்பா கிட்ட நான் 2 தடவை தான் அடி வாங்கியிருக்கேன். 1, தென்னை மரம் உயரமான நேரம். நான் 6வது படிக்கிற போதே அந்த மரத்தை ஏறிட்டேன். அவர் பிடிச்சி காதை பிடிச்சிக்கலார், இந்த வயசுக்கு உனக்கு தேவையாடா அப்படின்னு அதிக வேலை செஞ்சதுனால வாங்கினேன். 11வது படிக்கிற போது இன்னொரு தொடையை பிடிச்சிக்கலனார். எதுக்குன்னா அன்னைக்கு நான் வண்டி பூட்டிட்டு போய் குளத்து மண் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நாங்கள் வயசுக்கு தகுந்த அதை விட அதிகமாக தான் வேலை செய்யணும் முடியும். இந்த காலத்தில் சொன்ன வேலையும் கூட செய்யாமல் இல்லை. வயசுக்கு மீறி பெற்றோர்களை பார்த்து நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டு வேலை செஞ்சோம். அதனால தான் நல்லா இருக்கோம். எங்களை விட குழந்தைகள் நீங்கள் நிறைய வேலை செய்யணும், பெற்றோர்கள் சொன்னதை கேட்கணும் என்று சொல்லி இந்த வந்த எல்லோருக்கும் மீண்டும் ஒருமுறை இந்த பேச்சாளர்களுக்கு நன்றி சொல்லி, வந்த பெற்றோர்களுக்கு நன்றி சொல்லி, ஆசிரியர் பெருமக்களுக்கு அவங்களை எல்லாம் கூட்டி இந்த கூட்டத்தை சிறப்பித்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி சொல்லி, இதையெல்லாம் மிகச்சிறப்பாக நடத்தி கொடுத்த MC செந்தில் ராஜா அவர்களுக்கும் சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய ரொட்டேரியன்ஸ் நிர்வாகி செக்ரட்டரி ட்ரெஸரர் நம்முடைய சீனியர் சிவகுமார், முன்னாள் தலைவர், இந்நாள் தலைவர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். இப்போ மணி 2:15 ஆச்சு. எல்லாத்துக்கும் வெளியே ஃபுட் இருக்குது. ஃபுட்டு சாப்பிட்டு இதே ஹாலுக்கு வாங்க. பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேர்த்துக்கும் ஒரு ஃபைலும் ஒரு சர்டிஃபிகேட்டும் இங்கே கொடுக்குறோம். சைன் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸ்கூல் வைஸாக எங்களோட ரொட்டேரியன்ஸ் உட்காந்துருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. அது மட்டும் இல்லை, இதுக்கு நிறைய ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. மருந்து கம்பெனிக்காரர்கள்லாம் ஸ்பான்சர் பண்ணி அதுங்க ஓடலையா? இந்த மருந்து கம்பெனிக்காரர்கள்லாம் நிறைய இந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்தது அவங்க தான். அதே மாதிரி நம்ம மோகன் சுந்தர் அவர்களும் KK சண்முகம் அவர்களும் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.
தேசிய கீதத்தை பாடி நாம் இந்த கூட்டத்தை நிறைவு செய்வோம். ஆரம்பிக்கலாமா? ஜனகன மன அதிநாயக ஜெயகே பாரத பாக்கிய விதாத பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா திராவிட உச்சல வங்கா தவ சுவ நாமே ஜாகே தவ சுவ ஆசிச மாகே தாகே தவ ஜெய காத जनगण मंगलदायक जय गे भारत भाग्य विदाता जय गे जय गे जय गे जय 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 गे जय हिंद.